Praise Lord Jesus Christ. Praise the Lord. இன்றைக்கு அவங்க எல்லாரையும் இந்த முதல் தேதியில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. எவ்வளோ அழகாக கர்த்தர் நம்மளை மட்டும் நடத்தியிருக்கார்ல. ஆமென் ஆமென். இன்றைக்கும் ஏசப்பா நம்மளுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நம்மளை ஆயத்தப்படுத்திக்கலாம். அதற்கு முன்னாடி ஆராதனை செய்கிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், நம்ம முதலாவது கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாகணும். ஜூலை மாதத்தில் நம்ம நிறைய காரியங்களை ஆண்டவரோடு நம்ம சொல்லியிருப்போம். ஏசப்பா நான் அதை செய்வேன், ஏசப்பா நான் அதை செய்வேன்னு. அதை செய்யாமல் நம்ம போய் தவறி இருப்போம். ஆனால் இப்பொழுது நம்ம கர்த்தரிடத்தில் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒப்புரவாக போகிறோம். ஆமென் ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரே, இப்பொழுதும் ஏசப்பா நாங்கள் எல்லாரும் உங்கள் சமூகத்திற்கு வரும். ஆண்டவரே, முதலாவது எங்களை சுத்திகரிங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்பா, இந்த முதல் தேதி எங்களை நீர் கூட்டிட்டு வந்ததற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த மாதத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம் ஆண்டவரே ராஜா. அப்பா, எக்காரணத்திற்கொண்டும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஏசப்பா. எங்களோட இருதயத்தை நீர் விருத்த சேதனை செய்யுங்க கர்த்தாவே. எங்க இருதயத்துல ஆண்டவரே நீர் தேவையில்லாததை எடுத்து போடுங்க ராஜா. தேவையில்லாத கிளைகளை நீர் பிடுங்கி போடுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே ராஜா புடமிடுகிற மாதமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த அக்னி எங்களை அழிக்காது. இந்த அக்னி எங்களை அதிசயமாய் மாற்ற போறதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இப்போதும் நாங்கள் வந்திருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரே ராஜா எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் ராஜா, எந்த விதமான பாவத்தை செய்து கொண்டு வந்திருந்தாலும் அப்பா, இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை மன்னிக்கட்டும் கர்த்தாவே. ஏசப்பா, எங்களை ஒரு விசை மன்னிங்க. என்னை மன்னிங்க, என் குடும்பத்தை மன்னிங்க, என் சபையாரை மன்னிங்க ராஜா. இப்பொழுது உங்க பிரசனத்தை உணர எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொள்ளுங்க கர்த்தாவே. ஓரி காராலாராபா. எஸ் லார்ட் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே எங்களை முற்றிலுமாய் நிரப்புங்க. எல்லாரும் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு கேளுங்களேன். இந்த இடத்தை நிரப்புங்க கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடம் முழுவதும் அப்பா உங்க பிரசன்னத்தினால் நிரம்பட்டும் ராஜா. ஒரு மனதை கட்டளையிடுங்க. நாங்க எல்லாரும் ஆவியானவரே உம்முடைய சமூகத்தினால் நிரம்பி இருக்கணும் ராஜா. we should be connected by your presence Lord. ஆண்டவரே, எங்களோட சிந்தனையில வேற தேவையில்லாத காரியங்கள் வரவே கூடாது. உலகத்திற்குரிய காரியங்கள் வரக்கூடாது ராஜா. ஏசப்பா, இப்பொழுது ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் போது ஆண்டவரே ராஜா அப்பா, வேத வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தாவே அப்பா, எங்க சிந்தனையில தேவையில்லாத காரியங்கள் வரக்கூடாது கர்த்தாவே ராஜா. ஐயோ, இதை முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகணுமே, இதை முடிச்சுட்டு நான் படிக்க போகணுமே, இந்த மாதிரி காரியங்கள் எதுவும் வரக்கூடாது கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும், சபையில் இருக்கிற வரைக்கும் எல்லா சிந்தனையும் உங்கள் மேலேயே நாங்கள் வைத்திருக்க அப்போ அந்த 100% உமக்கு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க கர்த்தாவே. ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. ஆவியானவரே எங்களை நிரப்பும் கர்த்தாவே. எங்களை நிரப்பும் ராஜா. அப்பா, ஜூலை மாதத்தில் உண்மை நாங்கள் உயர்த்தாம போனதுக்கு மன்னிங்க. ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்காம போனதுக்கு மன்னிங்க அப்பா. மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை மன்னிங்க அப்பா. ஜூலை மாதம் மட்டும் இல்லை, ஜான்வரியிலேருந்து ஜூலை வரைக்கும் நாங்கள் அப்படிதான் இருந்தோம் ஏசப்பா. ஆனால் let this August be the change ஆண்டவரே. let this August be the shift ஆண்டவரே. அப்போ இந்த ஆகஸ்ட்லேருந்து ஆண்டவரே ராஜா ஒரு மாற்றம் வரட்டும். நாங்கள் எதை செய்தாலும் உங்கள் நாமம் உயர்த்த செய்ய கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே ராஜா. எதை செய்தாலும் அன்போடு செய்ய ஆண்டவரே, உற்சாகத்தோடு அப்பா அந்த ஜாயோடு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. வேலை ஸ்தலத்துல இருக்கட்டும், படிக்கிற இடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே, குடும்பத்துல இருக்கட்டும், ஊழியத்துல இருக்கட்டும் ஆண்டவரே, எதை செய்தாலும் சந்தோஷமாய் அன்பாய் செய்ய கிருபை தாங்க அப்பா. இன்றைக்கு நாங்க முடிவெடுக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில இந்த முதல் தேதி நாங்க முடிவெடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்க உமக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டவரே. அப்பா, எங்களோட லிஸ்ட்ல எப்பொழுதுமே நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் ஆண்டவரே ராஜா. அப்பா, நாங்க எங்களுக்கு அந்த டேல நாங்க எது செய்யணும்னு இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஆண்டவரே, அந்த காலையில எழுந்தோடனே உமக்கு நாங்க நேரத்தை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. let this month be the change oh lord master. இந்த மாதம் அப்பா ஒரு புதிய துவக்கம். சொல்லுங்களேன், இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு புதிய துவக்கம் இயேசுவின் நாமத்தினால. எங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கம். எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, எங்க சரீர பிரகாரமான வாழ்க்கையில, எங்களோட எமோஷன்ஸ்ல ஆண்டவரே, எங்களோட ஹெல்த்ல, எங்க பினான்சஸ்ல ஆண்டவரே ராஜா அப்பா ஒரு புதிய துவக்கத்தை நீர் கொண்டு வர போறீங்க. அது நன்மையான துவக்கமாய் இருக்க போறதுக்காக நன்றி. உங்க நாமத்தை உயர்த்த
செய்யக்கூடிய துவக்கமாய் இருக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை தெரிந்து கொண்டு இம்மட்டும் நடத்தி கொண்டு வரதற்காக நன்றி அப்பா. புடமிடுகிறீர் ராஜா, புடமிடுகிறீர் ஆண்டவரே அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை புடமிடுகிறீர் அப்பா. பொன்னாக விளங்க செய்யும் கர்த்தாவே, எங்களை பொன்னாக விளங்க செய்யும் ராஜா அப்பா. உம்முடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனமாய் நாங்க விளங்கணும் கர்த்தாவே. நாங்க எங்கு சென்றாலும் ஆண்டவரே இந்த ஜனம் இயேசுவின் ஜனம் என்ற அந்த நாமத்தை நாங்க பெற எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே அப்பா. நாங்க எந்த இடத்துலயும் அப்பா உங்களை நாங்க தூஷிக்க கூடாது ஆண்டவரே ராஜா. எங்களோட செயல்கள் அப்பா உங்களுக்கு ஆண்டவரே ராஜா உங்க நாமத்தை தூஷிக்கும்படிக்கு ஆயிடக்கூடாது கர்த்தாவே. எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கணும். சொல்லுங்களேன், எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே ராஜா. எங்களுக்குள்ள இயேசுவின் அன்பு இருக்கணும் கர்த்தாவே அப்பா. அது ஒரு ஜீவ ஊற்றாய் பாய்ந்து வரணும் கர்த்தாவே. எஸ் லார்ட் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே நீங்க ஆண்டவரை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிற காரியம், முந்தினதை யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே என்று சொல்கிறீரே ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதத்துல புதிய துவக்கம் நமக்கு வேணும்னா முந்தின காரியத்தை எல்லாத்தையும் நம்ம கர்த்தரோட பாதத்துல வைத்து விட்டு திரும்பி பார்க்காம நம்ம போவோமா? கர்த்தர் நம்மளுக்கு செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போறதற்காக நன்றி. சொல்லுங்களேன், ஆண்டவரே நீர் எனக்கு அற்புதத்தை செய்ய போறீங்க, நீங்க எனக்கு அற்புதத்தை செய்ய போறீங்க. நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, என்னோட பாவங்களை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, நான் எப்படி வாழ்ந்தேன்னு பார்க்க மாட்டேன் ஆண்டவரே ராஜா. நான் ஆண்டவரே உம்மை நோக்கியே பார்ப்பேன் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கியே பார்ப்பேன் ஆண்டவரே ராஜா. இயேசுவின் முன்னே உலகம் என் பின்னே என்ற அந்த வார்த்தையின்படி நான் ஜீவனுள்ள சாட்சியா வாழ கிருபை தாங்க. எங்களுக்கு கிருபை தருவீராக அப்பா. உமக்கு நன்றி தேவ ஆவியானவரே. இந்த இடத்துல அப்பா உங்க பிரசன்னம் உள்ளாவட்டும் கர்த்தாவே. நீங்க இங்க வந்துட்டீங்க, உங்க பிரசன்னத்தை உணரக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க ராஜா. யூ ஆர் நாட் எ கெஸ்ட் ஹியர், யூ ஓன் திஸ் பிளேஸ். நீங்க இங்க ஒரு விருந்தாளி இல்லப்பா, இந்த இடம் உம்முடையது ராஜா. உம்முடைய இடத்திற்கு உம்முடைய பிரசன்னத்திற்கு நாங்க வந்திருக்கிறோம். ஆனா உங்க பிரசன்னத்தை உணர்கிற அந்த இருதயத்தை அப்பா அது எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை உணர முடியாத இருக்க பாவத்தை மன்னிங்க அப்பா. எங்களோட பாவங்களை அப்பா நீ சுக்கு நூறாய் உடைத்து போடுங்க ஆண்டவரே ராஜா. உம்முடைய முதுகுக்கு பின்னாடி போடுங்க ராஜா அப்பா. நாங்க உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, உம்மை உயர்த்தணும் கர்த்தாவே அப்பா. இப்பொழுதும் அப்பா ஆண்டவரே எந்த காரணத்திற்காக எங்களால உங்க பிரசன்னத்தை உணர முடியலையோ அப்பா அதை எங்களுக்கு காண்பீங்க. இந்த இடத்துல இன்னும் ஒரு மனம் வேணும் நம்மளுக்கு. இப்போ ஆண்டவரோட பிரசன்னத்தை நம்ம உணரணும்ல, ஒரு மனம் வேணும் கட்டளையிடுங்க. உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவரோட பிரசன்னத்தை உணராம நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. இப்போ எல்லாரும் அப்பா என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கேளுங்க. அப்பா எங்களை மன்னிங்க கர்த்தாவே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தாவே அப்பா. நான் என்னோட ஆராதனையை அப்பா பலியாக ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தாவே. எஸ் லார்ட் ஜீசஸ் அப்பா. தேங்க்யூ. ஓ ஷிக்கரலரபா, ஓ ஷிக்கரலரபா, சிக்கரலரபா, ஓ ஷிக்கரலரபா. எஸ் லார்ட் எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே ராஜா அப்பா. சபை என்றது ஒரு கட்டிடம் அல்ல ஆண்டவரே, சபை என்றது நாங்க வாழ்கிற வாழ்வு முறை ஆண்டவரே ராஜா. உம்முடைய மனவாட்டியாய் நாங்க வாழ எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் நைசப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்குள்ள உற்சாகத்தை கட்டளையிடுங்க அப்பா. ஒருவேளை சோர்வாய் வந்திருக்கிறவர்கள், ஒருவேளை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அந்த தூக்க கலக்கத்துல இருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவரே அப்பா ஆவியானவரை நீர் பலப்படுத்துங்க ராஜா, பலப்படுத்துங்க ஏசப்பா. நாங்க இப்போ துதிக்கும் போது ஆராதிக்கும் போது ஆண்டவரே ராஜா தேவ பிரசனம் தேவ வல்லமை எங்களுக்குள்ள புறப்பட்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென் ஆமென். இப்பொழுது என் கூட சேர்ந்து பாடுங்க. பாடலை நீங்க வந்து ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா நம்மளுக்கு உதவி செய்வார். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. தேவ பக்தியோடு ஹalleluya ஹalleluya ஹalleluya. முழு பலத்தோடு சொல்லலாமா, பாடுவோமா? எஸ் லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும்
நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர், பாடுவேன் நான் என்றும் நாமத்தை. ஹாலே ஹalleluya 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 ஓ ஹாலே ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் பாடுவோமா? இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர். பாடுவேன் பாடுவேன் நான் என்றும் நாமத்தை. அர்ப்பணிப்போடு ஹாலே ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஹாலே ஹalleluya ஹalleluya ஹalleluya. கருணையின் கரத்தால் என்னை காத்தீரையா, புது வழி திறந்து என்னை நடக்க செய்தீர். கருணையின் கரத்தால் என்னை காத்தீரையா, புது வழி திறந்து என்னை நடக்க செய்தீர். துக்கத்தின் நேரம் கைவிடாதிருந்தீர், தள்ளாடும் என்னை நீர் தாங்கி நீரே. ஹாலே ஹalleluya. ஒப்பு கொடுக்கலாமா? ஹalleluya. உயர்த்துறோம் ராஜா. ஹalleluya. இயேசுவே ஹாலே ஹalleluya 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 ஹாலே ஹalleluya 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 ஹாலே ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனுக்குமான நேரம் இது, உமக்கும் தேவனுக்குமான நேரம். உங்களை விட்டு கொடுத்து ஏசப்பா கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லுங்களேன். தேவ பிரசனம் இங்க இருக்கு, இங்க தேவ பிரசனம் இருக்கு. ஓ ஷிக்கரல்லா ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க துவங்குவோமா? மௌனமா இருக்க வேணாம். அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுங்க. ஸ்தோத்திரத்தை ஏறெடுங்க. இந்த நேரத்துல தேவ பிரசனம் நம்மளை நிரப்பணும் கர்த்தாவே. ஓ எஸ் லார்ட். ஹாலே ஹalleluya. விடுதலை ஆக்குங்க அப்பா. ஹalleluya. பிரசனத்தினால் ஹalleluya உங்க பிரசனம் உங்க வல்லமை ராஜா எங்களை நிரப்பட்டும் கர்த்தாவே இப்பொழுது. ஓஷிக்கரலரபா. எஸ் லார்ட். ஹalleluya. தேவ பிரசனம். ஹாலே ஹalleluya ஹalleluya ஹalleluya
பிரசன்னத்துல நாங்க நிற்கும் போது கர்த்தாவே அப்பா எங்களோட பாவங்களை ஒன்றொன்றும் நீங்க ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கும் போது கர்த்தாவே அப்பா அந்த பாவங்கள்ல இருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க கர்த்தாவே அப்பா உங்க பிரசன்னத்தை உணர எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. எஸ் லார்ட் ஆண்டவரே, பாத்திரம் உமக்குரிய பாத்திரமா எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஏதோ ஒரு தடை ராஜா, ஏதோ ஒரு தடை உங்க பிரசன்னத்தை இன்னும் உணர முடியாதபடிக்கு அப்பா யார் யாரெல்லாம் உங்க பிரசன்னத்தை உணர முடியாம நீங்க வேதனையோடு இருக்கிறார்களோ ஒரு விசை அப்பா உங்களுடைய ஜனத்தை மன்னித்து ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை உணர கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களால் இங்க உங்க பிரசன்னத்தை உணர முடியும்னா ஆன்லைன்ல பார்க்கிறவர்களாலையும் உணர முடியுமே கர்த்தாவே. we need your presence lord, we need your presence lord. எங்களுக்கு உங்க பிரசன்னம் வேணும். சத்ருவை ஆண்டவரே ஜெயிக்க, சாத்தானின் வல்லமைகளை மேற்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. சத்ருவின் வல்லமைகள் எங்களை மேற்கொள்ளாது, கட்டுகள் எங்களை மேற்கொள்ளாது, சாபங்கள் பாவங்கள் எங்களை ஆண்டவரை பின்தங்க செய்யாது ராஜா. உங்க நாமத்துல வல்லமை, உங்க நாமத்துல வல்லமை அப்பா. ஒரு விஷயம் அப்பா அரசாளுங்க, இருதயத்தை அரசாளுங்க, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. யாவை அரசாளுங்க ராஜா. எஸ் லார்ட், உங்க பிரசன்னத்தை உணராம நாங்க ஒன்றுமே செய்ய முடியாது ராஜா. we need to feel your presence lord, we need to feel your presence. சொல்லுங்க அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தை உணராம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்பா. சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, முதியவர்களா இருந்தாலும் சரி, எந்த வயது எந்த விதமா நீங்க இப்போ வந்து நின்னாலும் சரி, கர்த்தர் இடத்துல உங்க பிரசன்னத்தை உணராம நான் போக மாட்டேன். உங்க தொடுதலை நான் உணரணும் ஏசப்பான்னு கேளுங்களேன். மற்றவங்க இந்த வாலண்டியர்ஸ்லாம் கொஞ்சம் பேக்கப் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா விதமான காரியங்களையும் கட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை உணரும்படிக்கு இந்த இடத்துல உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ராஜா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். யாவே 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 அரசாளுகிறார். யாவே 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 கர்த்தர் அரசாளுகிறார். எங்கள் கர்த்தர் அரசாளுகிறார். கர்த்தர் எழுந்தருள சத்துரு விழுந்தான். கர்த்தர் எழுந்தருள சத்துரு விழுந்த அறிக்கையிடலாமா? எஸ் லார்ட். கர்த்தர் எழுந்தருள சத்துரு விழுந்தான். கர்த்தர் எழுந்தருள சத்துரு விழுந்தான். திரும்ப சொல்லலாம், அறிக்கையிடுவோமா? கர்த்தர் எழுந்தருள சத்துரு விழுந்தான். கர்த்தர் எழுந்தருள சத்துரு விழுந்தான். யாவே 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 அரசாளுகிறார். யாவே 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 அரசாளுகிறார். எங்கள் யாவே அரசாளுகிறார். எல்லாரும் ஒரு உங்களோட கைகள் எடுத்து உங்களோட சிந்தனை மேல உங்க தலை மேல இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மூளைன்றது நிறைய நேரத்துல கர்த்தர் சொன்ன பேச்சை கேட்கவே விடாது. அப்படியே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாலும் அதுக்கு எதிர்மறையா யோசிக்க தோணும். இப்போ கர்த்தர்கிட்ட சொல்ல போறோம், அப்பா என்னோட சிந்தனைய அரசாளுங்க. ஆமென். என் சிந்தனை அரசாளுங்க. இந்த சிந்தனையில இருக்கிற கட்டுகளை உடைத்து அரசாளுங்க ஏசப்பா. எல்லாரும் நீங்க இப்போ எந்த வாலண்டியர் ஜாப் கூட பண்ண தேவையில்ல. எடுத்து அந்த கரத்தை எடுத்து தலை மேல வச்சு தேவ பிரசன்னத்தை உணர்ந்து இந்த வரிகள் என்னோட பாடுங்க. யாவே 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 அரசாளுகிறார். என் சிந்தையை யாவே அரசாளுகிறார்.
அரசாளுகிறார். அப்படியே இருதயத்துக்கு கொண்டு வாங்கல. யாவே இருதயத்துல கருத்தை வைப்போமா? யாவே 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 அரசாளுகிறார் இருதயத்தை. யாவே அரசாளுகிறார் எங்களை முற்றிலுமாய். யாவே அரசாளுகிறார் என் குடும்பத்தை. யாவே அரசாளுகிறார் என் சபையை. யாவே அரசாளுகிறார் என் தேசத்தை. யாவே அரசாளுகிறார். அப்பா நன்றி ஆண்டவரே, கட்டுகளை உடைத்ததற்காக நன்றி அப்பா. ஒரு விடுதலை கொடுத்து சந்தோஷமா நான் உங்களை துதிக்க போறோம் ஆண்டவரே. அப்பா இந்த அதிகாலையில் அப்பா சத்ரு என்ன நினைச்சாப்பா, நாங்க முடங்கி போய் உம்மை ஆராதிக்க கூடாது, சோர்வா இருக்கணும், நாங்க பலவீனமா இருக்கணும், ஒரு மூளை முடுக்கல அழுது கொண்டு இருக்கணும் நினைச்சா. ஆனா எங்களோட கட்டுகளை நீங்க உடைச்சிங்க ஏசப்பா. விடுதலையோடு ஆராதிக்க வைக்கிறீங்க. உங்க அபிஷேகம் இருக்கும் போது நுகங்கள் முறியடிக்கப்படும். இயேசுக்குள்ள இருந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள ஏசப்பா, எங்களுக்குள்ள இப்பொழுது ஊற்றட்டும் ஆண்டவரே. ஊற்றுங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். இப்பொழுது கூட இயேசுவோட பிள்ளைகளா, இயேசுவோட பிள்ளைகளா, அதிகாரம் பெற்றவர்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இந்த பாடலை பாடலாம். சத்ரு நம்மளை முடக்கி போட நினைப்பான், அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கவே வேணாம். அவன் தோற்றுட்டான். அவன் நம்ம காலு கடியில இயேசுவின் நாமத்தினால் நம்ம ஜெயம் எடுத்திருக்கோம். இன்றைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க, என் அபிஷேகத்தை புதுப்பிங்க ஏசப்பா. இதே அபிஷேகத்தை வைத்து நான் தேங்கி போயிட்டேன் ஆண்டவரே, ஏதோ இடத்துல நான் தேங்கி போயிருக்கேன் ஏசப்பா. ஆனால் என் அபிஷேகம் புதுப்பிக்கப்படணும். அபிஷேகம் பெறாதவர்கள் என்னை அபிஷேகம் செய்யுங்க கர்த்தாவேன்னு கேளுங்களேன். ஆவியானவரின் அபிஷேகம் நம்மளுக்கு வேணும். ஆவியானவரின் அபிஷேகம், அந்த அபிஷேகம் வரும்போது நுகங்கள் முறியடிக்கப்படும். அந்த அபிஷேகம் வரும்போது பிறரோட கட்டுகளை நம்ம உடைக்கும்படிக்கு கர்த்தர் நம்மளை இது பண்ணுவாரு. இந்த நேரம் கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரிய நேரம். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும்
கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். திரும்ப இந்த வரிகளை விசுவாசத்தோடு. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இயேசுக்குள்ளே இருந்து அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதை நம்ம பெறணும். பெற்றுவிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. வேதத்தின் பிரகாரம் நம்ம வாழும் போது அந்த தீ, அந்த காட்டு தீ எப்படி பரவி அது அதிகமாகிறது போல அந்த அபிஷேகம் நமக்குள்ள மல்டிப்ளை ஆகும், அதிகமாகும், பெருகும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய போற காரியங்கள் அற்புதமாய் விளங்கும். இன்றைக்கு கர்த்தர் வந்திருக்கிறீங்க ஒருத்தருக்கும் அந்த அபிஷேகத்தை பெற நீ வாஞ்சி மகளே, அந்த அபிஷேகத்தை பெற நீ வாஞ்சி மகனே. நீ வாஞ்சிக்கும் போது நான் உனக்கு கொடுப்பேன். அதை பராமரிக்க, அதை எப்படி பயன்படுத்தணுன்றதை நான் உனக்கு சொல்லி தருவேன். ஆனா தேவனுக்கு விரோதமா நம்ம வாழ்ந்தோன்னா, வேதத்துக்கு பிரியம் இல்லாம நம்ம இருந்தோன்னா, அந்த அபிஷேகம் அப்படியே அணைந்து போயிடும். அபிஷேகம் அணைந்து போயிடும். இன்றைக்கு நமக்குள்ள அநேகருக்குள்ள அந்த அபிஷேகம் அணைந்து போயிடுச்சு. சிலருக்கு அணைந்து போகக்கூடிய அந்த ஒரு ஆபத்துல நம்ம இருக்கோம். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை அப்படி வாழ்ந்து நான் உங்க நாமத்தை உயர்த்துவேன் ஏசப்பான்ற ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கணும். ஆமேன், ஆமேன். இப்போதும் கர்த்தர் இம்மட்டும் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்காருன்னு நம்ம நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறோம்ல. ஆமேன். இன்னும் சில காரியங்கள் நமக்குள்ள நடக்காம இருந்திருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை நினைச்சு நம்ம நன்றி செலுத்துவோம். ஆமேன். கர்த்தர் இடத்துல நம்ம ஜெபிக்கும் போது அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறாராம். இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கும் போது அவர் என்ன சொல்றாராம்? ஆம் என்றும் ஆமேன் என்றும். சில நேரத்துல என்ன தெரியுமா பண்ணுவாரு? நம்ம ஜெபத்திற்கு அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆமோ சொல்ல மாட்டாரு, ஆமேனோ சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் பெஸ்டா ஒன்று வச்சிருக்காரு. ஆமேன். ஆபிரகாமும் சாராலும் எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டப்போ அவர் அங்க என்ன சொன்னாரு? உன் சித்தத்தின் படி அல்ல, என்னோட சித்தம் பெருசுன்னு அவர் ஈசாக்கை கொடுத்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் மாற்றினார். அந்த மாதிரி சிலது இன்னும் உங்க வாழ்க்கையில நடக்கலையா? பெஸ்டா பண்ண போறார். ஆமேன். வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் கர்த்தர் வீணாய் போக விட மாட்டார். என் கூட சேர்ந்து பாடலாமா? வாக்குதத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று கரங்களை தட்டி பாடுவலவா? வாக்குதத்தங்கள் நம்மேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குதத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குதத்தங்கள் நம்மேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறா. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். சொன்னதை செய்யும் தேவனவர். எஸ் லார்ட்.
இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையை. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே, அவர் சொன்ன வார்த்தையை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே, அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். கைகளை அசைத்து சொல்வோமா? ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். ஒரே ஒரு விஷயம், அந்த காரியங்களை கேளுங்களேன். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஜனம் நிச்சயமாக இருளின் பாதையில கடந்து வருவாங்க. அதை மாற்றவே முடியாது. ஓகேவா? நீங்க ஹிஸ்டரியை படிச்சு பாருங்களேன். பைபிள்ல அந்த ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஜனம், குடும்பம், சந்ததி கண்டிப்பா ஒரு இருளின் பாதையை பார்ப்பாங்க. ஆபிரகாம் சாரால் பார்க்கலையா? யோசேப்பு பார்க்கலையா? தாவீது பார்க்கலையா? எஸ்தர் பார்க்கலையா? இந்த மாதிரி அநேகர் பார்ப்பாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம பாடின வரிகள், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் இந்த இருளின் பாதையை கடக்க வைத்து ஆமென்றும் ஆமென் என்றும் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்ற நிச்சயம் நமக்குள்ள வேணும். ஆமென் ஆமென். இன்றைக்கும் அநேகர் சோர்ந்து போய் கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாரு. அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சல. எரேமியா 31வது அதிகாரத்துல 3வது வசனம். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருணித்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். ஆமேன். அவர் நம்மளை அநாதி ஸ்நேகத்தால் நம்மளை சிநேகிக்கிறாராம். அவரோட அன்பு இங்கிலீஷ்ல அழகா இருக்கும், எவர் லாஸ்டிங் லவ். அந்த எவர் லாஸ்டிங் லவ் நம்ம மேல அவர் வைத்திருக்கிறாரு. அந்த அன்பு நம்மளுக்கு வேற எங்க இருந்தும் கிடைக்காது, எங்க இருந்தும் கிடைக்காது. ஆனா கர்த்தர் இடத்துல இருந்து நம்மளுக்கு அது கிடைக்கும். ஆமேன். ஒரு தகப்பனா, ஒரு தாயா, ஒரு நண்பனா, அவர் சொல்ல போனா ஒரு அண்ணனா அவர் நம்மளோடு இருப்பார். அவர் நம்மளோட மூத்த சகோதரர் இல்ல. அந்த அநாதி ஸ்நேகம் நம்மளுக்கு போதல. ஆமேன். இன்றைக்கும் நீங்க எந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நம்ம இன்னைக்கு அப்பாவை பார்த்து பாட போறோம். உங்களை அப்பான்னு கூப்பிட ஆசையா இருக்குப்பா, உங்களை அம்மானு கூப்பிட ஆசையா இருக்குப்பா. என்னை கருவில் இருக்கும்போது என்னை காத்த தெய்வமே, என்னை தோல்ல சுமந்த தெய்வமே, உம் அப்பா என்றும் அம்மா என்றும் நான் கூப்பிட போறேன்.
அப்படின்னு இந்த பாடலை என்னோட பாடலாமா? நான் இந்த பாட்டை வந்து பாடுவேன், நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வரிகளை அன்போடு அன்போடு நம்ம பாடலாமா? உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை, அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை, அம்மான்னு கூப்பிடவா? கருவில் என்னை காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். திரும்ப பாடலாமா? கருவில் என்னை காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோழில் என்னை சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். தோழில் என்னை சுமத்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சொல்லலாமா? என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை, அம்மான்னு கூப்பிடவா? உங்களோட இருதயத்தை இந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி திறந்து விடுங்களேன். உங்களோட இருதயத்தை கர்த்தரை நோக்கி திறந்து விடுங்க. ஓப்பன் யுவர் ஹார்ட். சில பேர் இங்க தகப்பனை இழந்திருக்கலாம், அம்மாவை இழந்திருக்கலாம். சில பேருக்கு அந்த தாய் தகப்பன் அன்பு கிடைக்காம இருக்கலாம். இல்ல சில நேரத்துல எல்லாரும் இருந்தும் நான் தனிமையா இருக்கேன்ற ஒரு சூழ்நிலை. ஓப்பன் யுவர் ஹார்ட்ஸ். இந்த நேரத்துல உங்களோட இருதயத்தை கர்த்தருக்கு நேரா தரங்க. நானும் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஆவியானவர் இந்த நேரத்துல அவர் ஏவிக்கொண்டே இருக்கிறார். உங்களோட இருதயத்தை தரங்க. சொல்லுங்க, ஏசப்பா என் இருதயத்தை நான் திறக்கிறேன். I'm opening my heart, Lord. I'm opening my heart. இப்போ கூட நீங்க பாடணும்ன்ற அவசியம் இல்லை, நான் பாடுறேன். நீங்க உங்களோட இருதயத்தை திறந்து விடுங்க. இந்த வரிகளை உணர்ந்து இந்த இந்த உங்களோட இருதயத்தை நீங்க திறந்து விடுங்க. உங்களோட கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர். உங்களோட விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவர். உங்களை அவர் ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிற தேவன் அவர். நம்மளோட அப்பாங்க, நம்மளோட அம்மாங்க, அவர் இருக்காருங்க நம்மளுக்கு. இருதயத்தை திறந்து கொடுங்களேன் ஏசப்பாக்கு. கல்லாக்கிக்காதீங்க, இருதயத்தை பூட்டிடாதீங்க. இந்த நேரத்துல ஏசப்பா அந்த இருதயத்துக்கு நேரா வராரு, தட்டுறாரு, அந்த கதவை தட்டுறாரு. உள்ள வரணும்னு அவர் நினைக்கிறாரு. கதவை திறந்துடுறீங்களா? ஓப்பன் யுவர் ஹார்ட்ஸ் டு ஹிம். ஓப்பன் யுவர் ஹார்ட்ஸ் டு ஹிம். சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி சொல்லு, ஏசப்பா என் இருதயத்தை உங்களுக்கு நான் திறக்கிறேன் சொல்லுங்க. ஏசப்பா என் இருதயத்தை உங்களுக்கு நான் திறக்கிறேன் சொல்லுங்க. நம்ம எல்லாருமே சொல்லலாமா? நான் பாடுறேன், நீங்க உங்களோட இருதயத்தை திறந்து கொடுங்களேன். உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை, அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை, அம்மான்னு கூப்பிடவா? கருவில் என்னை காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோழில் என்னை சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மா
அம்மானு கூப்பிட ஆசை, அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிட ஆசை, அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிட ஆசை, அம்மானு கூப்பிடவா. நம்மளை 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 சிநேகிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட அன்பு என்றைக்கும் மாறாத அன்பா இருக்கு. அவரோட உள்ளங்கையில நம்மளை வரைந்து வைத்திருக்கிறாரு. அவரோட கண்மணியை போல நம்மளை வைத்திருக்கிறாரு. நம்மளோட அப்பா, நம்மளோட அம்மாவா அவர் இருக்கிறாரு. ஈஸ் ஆர் எவ்ரிதிங். அவரே நம்மளுக்கு எல்லாமா இருக்கிறார். ஆமென். மகளே, மகனே, அவர் நோடு இருக்கிறார். நீ ஜெயம் எடுப்ப. வெட்கப்பட்டு மட்டும் நீ போயிட மாட்ட. ஏன்னா நம்மளோட தகப்பன் வல்லமையானவர். நம் தகப்பன் அசாத்தியங்களை சாத்தியமாக்கும் தேவன். அவர் அப்பா அவங்களை கைவிட மாட்டார். அப்பா அவங்களை கைவிட மாட்டார். இருள் நிறைந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குவார். அவர் செய்வார். இந்த பூமிக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னா நம்ம கூறிய எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். வாக்குரைத்ததை நிறைவேற்றுவார். இந்த பூமியில நம்மளை கொண்டு வந்த தேவன் நம்மளை அப்படியே வெறும் கையா விற்ற மாட்டார். என்னென்ன வாக்குதத்தங்கள் பண்ணாரோ அவர் லிஸ்ட் போட்டு அவர் அதை நிறைவேற்றுவார். நம்ம கூட மறந்துருப்போங்க, நம்ம கூட மறந்துருப்போம். அவர் லிஸ்ட் போட்டு நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். நம்ம அப்பா அப்படிப்பட்டவர். நம்மளோட அப்பாவை பார்த்து எப்படியோ நம்ம சொல்லியிருப்போம். இன்னைக்கு சொல்ல போறோம், என்னோட அப்பா வாக்கு தத்தங்களை நிறைவேற்றக்கூடியவர். சொல்லுங்களேன், இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளுக்கு ஏசப்பா எப்படி நம்மளுக்கு விளங்குகிறார்னா வாக்குரைத்ததை நிறைவேற்றுகிறவர். ஆமென். நம்ம அப்பா யாரு? வாக்குரைத்ததை நிறைவேற்றுகிறவர். நம்மளோட அப்பா பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. நம்ம அப்பா வாக்கு தத்தங்களை நிறைவேற்றக்கூடியவர். ஆமென். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு கண்களை மூடி வாக்கு தத்தங்களை பாருங்களேன். எஸ் லார்ட். கண்களை மூடுவோமா? காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர். நம்மளோட அப்பா அவரு.
நீர் வாக்கு மாறாதவர், வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். இப்பொழுதும் கர்த்தர் நம்மளுக்கு செய்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. நம்ம பார்த்தோம். வாக்குரைத்த தேவன் நிறைவேற்றுவார் என்று பார்த்தோம். காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் மாறாத தேவன் என்று பார்த்தோம். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை வைத்திருக்கார்ல, அந்த வாக்கு தத்தமும் மாறாது. ஆமென். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஏசப்பா, ஆராதனை நேரத்திலே எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. நாங்கள் வார்த்தைக்காக ஆவலாய் காத்திருக்கிறோம் ராஜா. அந்த வார்த்தை எங்களோடு இடைப்பட போறதற்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுது கர்த்தாவே எங்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆமென். அப்படியே நின்ற வண்ணமா நம்ம சபையின் அறிக்கையை நம்ம வாசிக்கலாம். என்னோட கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்வேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த சபையின் அறிக்கையில சொன்னது போல ஆண்டவரே ராஜா, அப்பா, நாங்க வேதத்தின் பிரகாரம் வாழ்கிற வாழ்க்கைய அப்பா நாங்க ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, எப்பொழுதும் வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு புதிய காரியத்தை துவங்க செய்ய போறதற்காக நன்றி ஏசப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு என்னமோ ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோட இருதயங்கள்ல நீங்க ஒரு புது காரியத்தை துவங்க போகிறீர் ராஜா. நாங்க ஆவலாய் சந்தோஷமாய் புது பலனை அடைந்து காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை கொடுக்க போற உம்முடைய ஊழியக்காரை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க ராஜா. அப்பா, எங்க எல்லாருக்குரிய ஒரு மனதை கட்டளையிடுங்க. ஆன்லைன்ல பார்க்கிற ஒருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து செல்லலாம். Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கீங்க? 7 மாதம் கண்மணி போல பாதுகாத்து வந்தார்ல. எத்தனையோ பிரச்சனை உபத்திரவம் தான், ஆனாலும் கிறிஸ்து நம்ம கூட இருந்ததுனால இம்மட்டும் நம்மளை எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்காம நம்மளை தேவன் பாதுகாத்து வந்த தேவனுக்கு கொடான கொடி நன்றியை தெரிவித்துப்போம். ஆமீன். இந்த 8வது மாதமும் நம்ம தனியாக 8வது மாதத்துக்குள்ளே வரல. தேவனுடைய கரத்தை பிடித்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையோட கூட அவருடைய பாதுகாப்பில் நம்ம இந்த 8வது மாதத்துக்குள்ளே நுழைகிறோம். ஒரு விசை கண்களை மூடி, அப்பா தகப்பனே, இந்த 8வது மாதத்திலும் தகப்பனே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் வைத்து நீர் என்ன சித்தம் திட்டம் வைத்திருக்கிறீரோ உங்கள் நாமம் மகிமைப்பட, உங்கள் ராஜ்யம் கட்டும்படியாக தேவனே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்களையும் குடும்பங்களையும் சபையும் விசுவாசி குடும்பங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நாளும் புது கிருபை
புது அபிஷேகம், புது பலனால இடைகட்டுங்க ராஜா. இன்றைக்கும் வந்திருக்கிறவங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து இயேசுவின் நாமத்தினால மனதார வாழ்த்துக்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்து இருக்கட்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக மேலான காரியங்களை சுதந்திரித்து கொள்ள உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து உம்மாலே ஒரு மதிலை தாண்ட உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன். எஸ் லார்ட், எஸ் லார்ட். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எஸ் வாய் திறந்து சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உன்னத பலத்தினால இடை கட்டுங்க ராஜா. உம்முடைய சத்துவத்தினால இடை கட்டுங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தினால இடை கட்டுங்க ராஜா. ஜெய கிறிஸ்து கூட இருந்து எல்லா காரியங்களையும் இந்த மாதம் இந்த பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஜெய கிறிஸ்து கூட இருந்து ஜெயத்தை தருவீராக. எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தருவீராக. குடும்பங்களில் காணப்படுகிற குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போகட்டும் தகப்பனே. சமாதானத்தின் தேவனாண்டவரை ஒவ்வொரு அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகத்தையும் தருவீராக. பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டிலையும் தெளிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே தெளிக்கிறோம். எங்கள் வீடுகளை தெளிக்கிறோம், சபையில தெளிக்கிறோம் ராஜா, ஊழியங்களை தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்கள் ரத்த கொட்டைகளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கும் நீர் வைத்திருக்கிற இந்த வார்த்தை சொல்லுகிற எங்களுக்குள்ளும் கேட்கிற உம்முடைய ஜனங்களுக்குள்ள கிரியை செய்ய தேவநாமம் மகிமைப்பட இந்த வல்லமையுள்ள வார்த்தை இந்த 8வது மாதத்துல ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லத்தக்கதாக கிரியை செய்ய போறதுக்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தாக்க, தேவனுடைய திட்டத்திற்காய் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமீன். நம்ம எல்லாருமே, நான் எப்பவுமே சொல்லுவேன், வேதத்தில் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்னாக்க, நம்ம பூமியில் பிறந்தது சும்மா அப்படியே சாதாரணமாக தேவன் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அல்ல, ஒரு நோக்கத்தோடு தான் நம்மளை சிருஷ்டித்திருக்காரு. சிருஷ்டித்து நம்ம எல்லாரும் எங்கெங்கே பிறக்கணும், எந்த குடும்பத்தில் இருக்கணும், எந்த குடும்பத்தில் நம்ம வாக்கப்பட்டு போகணும், எந்த வேலையில் இருக்கணும்னு அவர் கிருபையினால் அனாதி தீர்மானத்தினால் அவர் தீர்மானித்து நடத்தி வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இங்கிலீஷில் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? chosen for God's plan. நம்ம எதுக்காக ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம், நம்ம குடும்பம் எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, நம்மளோட இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கு? தேவனுடைய ஒரு பிளானுக்காக. சொல்லுங்க, chosen for God's plan. ஆமீன், ஸ்தோத்திரம். என்னோட கூட ஆகாயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமீன். இந்த முழு வசனமுமே நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்தமாக தான் ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? இதுல ஆண்டவர் சொல்றது, உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இந்த மாசம் தலைப்பு என்ன? உன்னை நான் தெரிந்து கொண்டேன். சொல்லுங்க, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தெரிந்து கொண்டார். ஆமீன். இந்த இடத்துல பார்க்குறோம், செருபாபேல ஆண்டவர் எதுக்காக அவர் பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவராக இருக்கிறாரு. அந்த இடத்துல ஆலயத்தின் கட்டுமான பணியை இவர் தான் செய்யணும்னு ஆண்டவர் தெரிந்து கொண்டு இவர் மூலியமாக அந்த ஆலய கட்டுமான பணியை ஆண்டவர் இவரை கொண்டு தொடங்கி இவரை கொண்டே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? முடிக்கிறாரு. இன்னைக்கு உங்களை கொண்டு தொடங்கின ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் உங்களை கொண்டு தான் முடிக்க வைப்பார். உங்களை கொண்டு எந்தெந்த விஷயத்தை தொடங்கினாரோ அந்த விஷயத்தில் அறகுறையாக விட்டுட்டு போகிறதுக்கு அல்ல, அந்த காரியத்தில் நீங்கள் தோற்று போகிறதுக்கு அல்ல, அந்த காரியத்தில் நீங்கள் செயலிழந்து போகிறதுக்கு அல்ல, உங்களை கொண்டு தொடங்கினதை உங்களை கொண்டு ஆண்டவர் முடிக்க வைப்பார். உன்னை நான் தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த தெரிந்து கொள்ளுதல்னா என்ன? சரி, கர்த்தருடைய சித்தத்துக்காக நம்ம பார்த்தோம்ல, காட்ஸ் பிளான். காட்ஸ் பிளான் தான் என்ன, அதை நம்ம பார்க்கணும். அதை பார்த்தாதான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் காட்ஸ் பிளான் என்னன்னு உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். என்னோட கூட ஃபர்ஸ்ட் காட்ஸ் பிளான் என்னன்னு சொல்கிறேன். சுவிசேஷம் சொல்லும்படியாகவும், நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும், நம்ம மரித்து நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பாவம் உலகத்தை ஆண்டதுனால இந்த பாவத்திலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கும்படி தேவன் நம்மை
தெரிந்து கொண்டார். ஆமீன். அடுத்ததாக அவர் எதுக்காக தெரிந்து கொண்டார்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாகவும், இருளில் இருக்கிறவங்களை நம்ம கிறிஸ்து பக்கமாக நடத்தும்படியாகவும், தேவனுடைய நீதியில் நடக்கும்படியாகவும் நம்மளை தெரிந்து கொண்டார். சரி, ஃபஸ்ட்டு நான் ஒரு மூணாக இந்த வாட்டி பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 3 எதுக்காக, தேவனுடைய பிளான் என்ன, வாட் இஸ் காட்ஸ் பிளான்னு பார்க்க போகிறோம். ஹோப் அண்ட் ஃப்யூச்சர், நம்மளுடைய நம்பிக்கையும் எதிர்காலமும். எரேமியாவின் புஸ்தகம் 29 verse 11. ஜெரேமியா சாப்டர் 29 verse 11 வாசிங்க. ஃபஸ்ட்டு இது எதுக்காகனா ஹோப் அண்ட் ஃப்யூச்சர், நம்பிக்கையினாலையும் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு தேவனுடைய சித்தமாக இருக்குது. வாட் இஸ் காட்ஸ் பிளான், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. எரேமியா 29:11. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமீன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து தேவனை நோக்கி பார்த்துருக்கோம்ல. தேவன் சொல்கிறாராம், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கள ஒரு ஜெப குறிப்பை வச்சுட்டு அதில் நம்பிக்கையோடு இருங்க, அது நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். அந்த பதிலில் எப்போவும் நான் சொல்லுவேன், அந்த ஜெபத்துக்கு பதில் வந்து எஸ்ஸாக இருக்கலாம், நோவாக இருக்கலாம், வெயிட்டாக இருக்கலாம். நோ வந்தாலும் பதில் தான், எஸ் வந்தாலும் பதில் தான், வெயிட்னு சொன்னாலும் பதில் தான். அது எப்படியா உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும்படி, தேவநாமம் அதில் மகிமைப்படும்படியாக தான் தேவன் என்னவா உங்களை அவருடைய சித்தத்தை வச்சிருக்கிறாரு. காட்ஸ் பிளான் என்ன, நம்மளுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. எந்த விஷயத்துக்காக நம்ம காத்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதில் தேவன் நமக்கு என்னவா, அதில் ஒரு நல்ல முடிவை கொடுக்கும்படி, அது தீமைக்கான முடிவு அல்ல, அது நம்ம அழிஞ்சு போயிடணுங்கிற முடிவு அல்ல, அது சமாதானத்துக்கு எதுவாக தான் இருக்குமா. தேவன் அந்த விஷயத்தில் உங்களுக்கு எஸ் சொன்னாலும் சமாதானம், தேவன் அந்த விஷயத்தில் உங்களுக்கு நோ சொன்னாலும் சமாதானம், தேவன் அந்த விஷயத்தில் உங்களை காத்துருன்னு சொன்னாலும் என்ன, அது நன்மைக்கு எதுவாகவும் சமாதானத்துக்கு எதுவாகவும் தான் இருக்குது. காட்ஸ் பிளான் புரியுதா உங்களுக்கு? ஆமீன். அடுத்தது சங்கீதம் 33:11. தேவனுடைய பர்பஸ் என்ன, நம்மளை தெரிந்து கொண்டதுக்கான தேவனுடைய பர்பஸ். சங்கீதம் 33:11. சாம் சாப்டர் 33 verse 11. 33வது சங்கீதம் 13வது வசனம். 11வது வசனம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை எதுக்காக தெரியுமா? கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு நித்திய எதுக்குமா வாசிங்க, நித்திய காலமாகும், அது எட்டர்னல் லைஃப். எப்பவும் நம்ம பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்ற வரைக்கும் எப்பவுமே அவரோட ஆலோசனை இருந்துக்கிட்டு தான் இருக்கான். இன்னைக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், நாளைக்கு நான் சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்லலை. எந்த நேரத்துக்கெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கீங்களோ ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் உங்களுக்கு ஆலோசனை. அவருடைய நாமத்தில் ஒரு நாமம் என்ன தெரியுமா? ஆலோசனை கர்த்தர். அவர் மனுஷங்க கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேட்காதீங்க, கர்த்தர் சமூகத்தில் போய் ஆலோசனை கேளுங்க. எல்லா விஷயத்துக்கும் அவர் ஆலோசனை தருவார். அது நித்தியமாக இருக்கும், உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுமா இருக்கும். அது எப்பவும் பெர்மனண்ட்டாக இருக்கும், அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். அடுத்தது என்னோட கூட 2வது பாயிண்ட் எழுதிக்கோங்க. இந்த நித்தியத்துக்கு நேராக இந்த சங்கீதம் 33:11 செகண்ட் லைன் வாசிங்க. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆமீன். அவரோட இருதயத்தோட நினைவுகள் நம்மளோட மாத்திரம் இல்லை, நம்மளோட சந்ததி, அடுத்த சந்ததி, அடுத்த எத்தனை தலைமுறை, நம்ம கடைசி தலைமுறை வரைக்கும் இருக்கும்ல, அத்தனை தலைமுறை வரைக்கும் அவர் நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, கடைசி தலைமுறை வரைக்கும் அவர் என்னவா, அவர் யோசித்து பிளான் வச்சு ஆலோசனை சொல்கிறார். புரியுதுங்களா? நம்மளை தீர்மானம் பண்ணி நம்மளை தேர்ந்தெடுத்தது நமக்காக மாத்திரம் அல்ல, நம்மளோட நிறுத்த அல்ல, அந்த கடைசி தலைமுறை வரைக்கும் ஆலோசனை தந்து அந்த எட்டர்னல் லைஃப்பில் கொண்டு போய் சேர்த்து கடைசி தலைமுறை வரைக்கும் அவர் நடத்தும்படியாக ஒரு தீர்மானத்தை. எவ்வளோ நல்ல தேவன்ல. நம்ம கூட நம்ம பேரம்பத்தியை பற்றி யோசிக்க மாட்டோம் சில நேரத்தில், ஆனால் கடைசி தலைமுறையாம்
அவர்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் எல்லாருக்காகவும் ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு, ஆலோசனையை வச்சிருக்கிறாரு. எல்லாரையும் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அவர் நம்மளை தெரிந்து கொண்டது. இன்னைக்கு நம்ம எல்லாரோட பேக்ரவுண்டும் பார்ன் கிறிஸ்டியன் கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சந்ததி தான் நம்ம ஏசப்பாக்குள்ளே வந்திருக்கோம். அப்போ நம்ம ஏசப்பாக்குள்ளே வந்தது எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, உங்களை தீர்மானம் எடுத்தது எதுக்காக தேர்ந்தெடுத்ததுன்னா உங்களோட இல்லை, உங்கள் கடைசி தலைமுறை வரைக்கும் ஆலோசனை தந்து நித்தியத்துக்கு நேராக நடத்தும்படி. ஆமீன். ஸோ தெர் இஸ் அ பர்பஸ் ஃபார் யுவர் காலிங். அடுத்தது 2வது பாயிண்ட் போட்டுக்கோங்க, சால்வேஷன் அண்ட் பர்பஸ். அதாவது ரட்சிப்பும் தேவனுடைய நோக்கமும். உங்களை எதுக்கு காட்ஸ் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ரட்சிப்பும் தேவனுடைய நோக்கமும். யோவான் 3:16. ஜான் சாப்டர் 3 verse 16. யோவான் 3:16. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமீன். எதுக்காக நம்மளை இன்னொரு வாடி தேர்ந்தெடுத்திருக்கார்? காட்ஸ் பிளான் என்ன? நம்மளை தேர்ந்தெடுத்ததுக்கு நம்ம கெட்டு போய் பாவத்தின் சம்பளம் மரணம்னு பார்க்குறோம். நம்ம மரணத்துக்கு போனால் நரகத்துக்கு போயிடுவோம். அப்போ நம்ம பாவத்தில் இல்லாதபடிக்கு, நம்ம யாரும் கெட்டு போயிடாதபடிக்கு நம்ம சிலதை சமைச்சு வைக்கிறோம். இந்த வெயில் காலத்தில் நம்ம வெளியிலே வச்சா அந்த சமைச்சது என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். அப்போ அதை பாதுகாக்க எங்கே கொண்டு போய் வைக்கிறோம்? ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அப்போ நம்மளுடைய பாதுகாப்பு எங்கே இருக்குது? நம்மளுடைய ரட்சிப்புக்குள்ளே இருக்குது. அந்த ரட்சிப்பை கொடுக்குற தேவன் யார்? நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய ரட்சிப்புக்குள்ளே வரும்படி பிதாவானவர் நம்ம மேலே இவ்வளவாய் அன்பு கொண்டு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பாவம் செய்யாத அவர் மரித்து, அவர் ரத்தம் சிந்தி, அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மீண்டும் வரப்போகும்படியாக இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நமக்காக அவர் யாவையும் செய்து முடித்தார். புரியுதுங்களா? அப்போ அந்த ரட்சிப்பும் அந்த நோக்கமும். அப்போ காட்ஸ் பிளான் என்ன? நம்மளை தேர்ந்தெடுக்கிறது தான் தேவ சித்தம்னா என்ன அந்த தேவ சித்தம்? அதுதானே நம்ம கேள்வி. அப்போ எதுக்காக? நம்ம மரித்து நரகத்துக்கு போகாதபடிக்கு இங்கேயும் கனி கொடுத்து சாட்சியாக வாழணும், நித்தியத்துக்கு நம்ம போகணும். ஆமீன். அதுலேயே 2வது பாயிண்ட்லேயே என்னோடது கூட 2 பேதுரு 3:9. 2 Peter chapter 3 verse 9. 2 பேதுரு 3:9. 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 Peter chapter 3 verse 9. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமீன். நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? எப்ப பார்த்தாலும் சொல்றீங்களேம்மா, எங்க போனாலும் என்ன கேட்குறாங்க? இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், அவர் வருகை சமீபமா இருக்குன்னு சொல்றீங்க. இன்னும் அவர் வரலையேன்னா அவர் ஏன் தாமதிக்கிறார்னா, ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பி நித்தியத்துக்கு நேராக வரணுங்கிறதுக்காக தான் அவர் இவ்வளோ தாமதம். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம்ல, நான் உனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் தரேன், ஒழுங்காக திருந்திடு. எத்தனை இடத்துல சொல்லுவோம்? கணவன் மனைவிக்குள்ளே சொல்லுவோம், பெற்றவங்க பிள்ளைகளுக்குள்ளே சொல்லுவோம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சொல்லுவோம், வேலை செய்கிற இடத்துல சொல்லுவோம். தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன்னு. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் வார்னிங் கொடுத்துக்கிட்டே வராரு. மனம் திரும்பிடு, இப்பயாவது மனம் திரும்பிடு. ஏன்? நான் வந்துட்டேன்னா உடனே என்ன ஆகும்? 2 விஷயம்தான். ஒன்று நரகத்துக்கு போகணும், இல்லைன்னா நித்தியத்துக்கு நேராக போகும்படி ஆகும் நியாய தீர்ப்பில். அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல? அவர் வருகை ஏன் தாமதிக்கிறார்னா, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்பி அந்த நித்தியத்துக்கு நேராக வரணுங்கிறதுக்காக தான் அவர் பொறுமையாக இவ்வளோ காலதாமதம் இருக்கார். அவர் காலதாமதம் பண்ணுறாருன்னு நம்ம அதை அசால்ட்டாக எடுத்துக்கொண்டு அவரை அசட்டை பண்ணி இன்னும் நம்ம பாவம் செய்யாதபடிக்கு இன்றைக்கு நம்ம மனம் திரும்பி அவரையே சார்ந்து கொள்றச்சு நம்ம இங்கேயும் நல்லா வாழலாம், மரித்தாலும் நித்தியத்துக்கு நேராக போகலாம். ஆமீன். ஸ்தோத்திரம். என்னோட கூட எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 10வது வசனம். புதிய ஏற்பாடு எபிசியன் சாப்டர்
ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமீன். காட்ஸ் பிளான் என்ன நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு நற்கிரியைகள் செய்து கிறிஸ்துவோட நம்ம சிருஷ்டிப்பாக இருக்கிறதுனால நமக்காக அவர் முன்னதமே அதை என்ன பண்ணியிருக்கிறாராம், ஆயுதம் பண்ணியிருக்கிறாரு. நற்கிரியைனா என்ன? தேவனுக்கு பிரியமானபடி வாழ்க்கை வாழ்ந்து நம்ம தேவனை நேசித்து பிறரை நேசித்து நம்ம செய்ய வேண்டிய நம்மளால் கூடுமான வரைக்கும் எவ்வளோ மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியும், தான தர்மங்கள் செய்யறது, வேதத்தின்படி வாழ்ந்து காமிக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு இறங்குறது, கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்ந்து காமிக்கிறது, எவ்வளெல்லாம் நன்மை செய்து சுற்றி திரிந்தார் தேவன் இல்லை இயேசு கிறிஸ்து. அதுபோல் நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்கும்படி அவருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு. நம்ம தேவன் எதுக்காக நம்மளை சிருஷ்டிச்சிருக்கிறாரு? நன்மை செய்யும்படியாக தான் நம்மளை அவர் சிருஷ்டிச்சிருக்கிறார். புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். 3வது பாயிண்ட் எழுதிக்கோங்க. கைடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். ஆலோசனையும் நம்பிக்கைக்கு ஏதுவான. கைடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். 3rd பாயிண்ட் கைடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். ஆலோசனையும் நம்பிக்கைக்கு ஏதுவான. ரோமர் 8வது அதிகாரம் 28. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமீன். என்னவா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லா விஷயத்தையும். நீங்க தேவன்கிட்ட அன்பு கூறுறீங்களா? தேவன்கிட்ட அன்பு கூறுறீங்களா? அப்போ நீங்கள் தேவன்கிட்ட அன்பு கூறுறீங்கன்னா வேதவசனம் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? சோசன் ஃபார் காட் இல்லையா? ஒரு பர்பஸ் இல்லையா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. அப்போ தேவனுக்குன்னு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டு அவரிடத்தில் நம்ம அன்பு கூறுறச்சு சகாலமும், நான் சொல்கிறேன் சகாலமும், ஏதாவது ஒன்றுன்னு போடல பைபிளில், எல்லாமே எப்படியா நம்மளுக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குமா. நம்மளா இப்போ ஏதாவது ஒரு வண்டியில் முட்டிக்கணும்னு போனால் கூட அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுற நமக்கு சகாலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். நேற்று கூட ஒரு மகள் சாட்சி சொன்னாங்கல்ல, எந்த இடத்துல லைட்டே இல்லை, போலீஸை கூட இல்லை, ராத்திரி தனியாக வரணுமே அப்படிங்கிறச்சு அவங்களுக்கு அது பயமாக தான் இருந்தது. அதை தேவன் அனுமதித்து அதையும் எப்படி நன்மைக்கு எதுவாக மாற்றினார்? அந்த மகளை ஜபிக்க வச்சு இருளாக இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை கொண்டு போய் அத்தனை லைட்ஸை போட வச்சு அங்கே போலீஸே வராத இடத்துல அத்தனை போலீஸை நிற்க வச்சாதுன்னா அந்த மகள் கடந்து வந்த பாதை எதுக்காக? சகலத்துக்கும் நன்மைக்கு எதுவாக. அந்த மகளுக்கு மாத்திரமல்ல, அந்த பாதையில் கடந்து வரவங்களுக்கு நன்மை வரும்படியாக அதையும் நன்மைக்கு எதுவாக செய்து முடிக்கிற தேவன். ஏன்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, தம் மீது அன்பு செலுத்துகிற அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற உங்களுக்கு சொன்னது புரியுதுங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு 2 விஷயம் பார்க்கணும். நீங்கள் தேவன்கிட்ட அன்பு செலுத்துகிறீங்களா பாருங்கள். அன்பு செலுத்துறதுனா என்ன? அவர் சொல்கிற கட்டளையின்படி கீழ்ப்படிந்து நடந்து காமிக்கிறது, அவரை முதல்ல எல்லா விஷயத்துலையும் நேசிக்கிறது, அவரிடத்துலேயே நம்ம நம்பிக்கையாக இருக்கிறது, அவரையே சார்ந்து இருக்கிறது, அவர் சொல்லியிருக்கிற இந்த கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நடக்கிறது, நம்மளை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறது. இதுதான் தேவன்கிட்ட நம்ம அன்பு செலுத்துறது. இந்த அன்பு செலுத்தரிச்சு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நம்ம, அப்போ நம்ம வாழ்க்கையில் சகலமும் எப்படி நடக்கும்? நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பிரச்சனையாக வர மாதிரி இருக்கும், சண்டை வர மாதிரி இருக்கும், எல்லாம் மாதிரியாக தான் இருக்கும். அது நடக்காது. நன்மைக்கு எதுவாகவே நடத்துவார். ஆமீன். என்னோடு கூட நீதிமொழியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழி 16:9. Proverbs chapter 16 verse 9. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடக்கைகள் உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஆமீன். என்னவா? நம்ம இன்னைக்கு காலையில் கூட எத்தனை பேர் எத்தனை பிளான்ஸ் போட்டிருப்போம்ல, இன்னைக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், காலையில் சமையலில் ஆரம்பித்து சர்ச்சுக்கு வர்றதுலேருந்து வேலைக்கு போகிறதுலேருந்து அத்தனை பிளான்ஸ் போட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் உறுதி, அது வாய்க்க செய்கிறது யாரா? கர்த்தர் தான். அவன் நான் இந்த வழியில் நடப்பேன், நான் இந்த பிளான் போடுவேன், இன்றைக்கி இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், எவ்வளோ வேணால் நம்ம பிளான் போடலாம். ஆனால் ஆலோசனை கர்த்தர் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், அது வாய்க்குமா வாய்க்காதான்னு யார் தீர்மானம் எடுக்கணும்?
கர்த்தர் தீர்மானம் எடுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன் ஆலோசனையை கர்த்தர்கிட்ட கேளுங்க. அதனால தான் இதுக்கான டாபிக் என்ன, ட்ரஸ்ட் கைடன்ஸ். ஆலோசனை கர்த்தர்கிட்ட கேட்டு நம்பிக்கையை கர்த்தர் பேரில் வைக்கரிச்சு, அப்பா நான் இன்னைக்கு இந்த பிளான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் இதுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இந்த காரியம் நடக்கட்டும், இல்லைன்னா நான் எப்படி நடந்துக்கணும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கரிச்சு எந்த வழியில் போகணும், எந்த வழியில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, பள்ளம் தோண்டி வைக்கிறாங்கல்ல. நம்ம நார்மலாக நேற்றுக்கு போன வழி தான் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போவோம், அந்த வழி ஃபுல்லாக என்ன கல் கொட்டி பள்ளமாக இருக்கும். ஆனால் தேவன்கிட்ட சார்ந்து கேட்கரிச்சு எந்த வழியில் போகணும், எந்த ரூட் எடுக்கணும் எல்லாத்தையும் ஆலோசனை சொல்லுவார். அந்த நடைகளை உறுதிப்படுத்துறதுனா நம்ம பிளான்ஸை போடுற பிளானை சக்ஸஸாக மாற்றுறது அவர் கையில் தான் இருக்குது. அதனால் ஏசப்பா சமூகத்தில் உங்கள் பிளானை சொல்லிவிட்டு என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம் நடக்கட்டும் ஆலோசனை தாங்கன்னு கேட்டு நடக்கச்சு நிச்சயமாக அவர் அந்த பிளான்ஸ் என்ன வாய்க்க வைப்பார். இப்போ புரிஞ்சுதா காட்ஸ் பிளான்னா என்னன்னு? இப்போ இன்னைக்கான தலைப்பு என்ன, சோசன் ஃபார் காட்ஸ் பிளான். தேவனுடைய திட்டத்திற்காய் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ தேவனுடைய திட்டம் என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சுல, இன்னும் நிறைய இருக்குது, நான் கொஞ்சமாக தான் சொன்னேன். தேவன் திட்டம் பேசிக் லைன் நான் சொல்லியிருக்கேன், புரிஞ்சிடுச்சுல. இப்போ நம்ம வசனம் நம்மளுக்கு என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் நான் வேதத்துலேருந்து சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். தாவீது ராஜா ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தவன், குடும்பத்தினால எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவன், யாராலையும் மதிக்கவே இல்லை, எல்லாரும் அசட்டை பண்ணாங்க, ஒரு பொருட்டுக்கு கூட மதிக்கலை. ஆனால் ஆடு மேய்க்கிற அவனை தான் ராஜாவாக தேவன் திட்டம் பண்ணினார், ஆசீர்வதித்தார். என்னோடு கூட 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11லேருந்து 13. 1 சாமுவேல் சாப்டர் 16 verse 11 to 13. எதுக்காக தெரியுமா அவனை அது பண்ணாரு? ஒரு எட்டர்னல் ராயல் லீனேஜ் வரணும்படி, அவர் மூலியமாக இயேசு கிறிஸ்து பிறக்கும்படி, அந்த நித்திய ராஜா வரும்படியாக தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. ஸோ அதுக்காக ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கும் தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில், இன்றைக்கி நீங்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களை கூப்பிட்டு நான் இன்றைக்கி கர்த்தர் நாம மகிமைக்குன்னு சாட்சியாக சொல்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை மாதிரி ஒரு விசுவாசியாக தான் மூலையில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவர் சித்தம், அவர் ராஜ்யம் கட்டும்படியாக, அவர் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போதகராக ஆண்டவர் மேய்ப்பராக வைத்திருக்கிறாருன்னா எனக்கு செய்கிறாரா, உங்களுக்கு செய்வாரா மாட்டாரா? நிச்சயமாக அவர் பக்ஷபாதம் தேவன் அல்ல, இல்லையா? அப்போ நிச்சயமாக அவர் செய்வார். வாசிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11லேருந்து 13ஆம் வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஆமீன். போதும். என்னவா நம்ம என்ன பார்த்தோம்? chosen for God's plan, இல்லையா? இங்கே அத்தனை பேரையும் ஆண்டவருக்கு முன்பாக, சாமுவேலுக்கு முன்பாக அவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு வராங்க, அம்மா அப்பா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இவங்கள் எல்லாம் கிடையாது. ஆவியானவர் ஏவி சாமுவேல் பேசுகிறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வானா. தாவீதை பற்றி வர்ணிக்கிறாங்க, அவன் சிவந்த மேனியாக இருந்தான், அவன் கண் எப்படி இருந்தது எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேல் கிட்ட பேசுகிறாரு, இவன் தான் நான் தீர்மானித்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அப்போ இவன் மேலே அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றுன்னு. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஆண்டவரோட திட்டத்துக்காக வச்சிருக்கிறான்னா அந்த அபிஷேகம் உங்கள் தலையின் மேலே ஊற்றும்போது அன்று முதற்கொண்டு ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தார்னு பார்க்குறோம். ஆவியானவர் உங்கள் கூட இருக்காருன்னா நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனாலையோ, நீங்கள் குறி ஜோசியம் சொல்கிற மாதிரி பண்ணுறதுனாலையோ, இல்லை நான் இப்படி பண்ணுறேன், ஜபிக்கிறேன், நான் மெசேஜ் கொடுக்கங்கிறனாலையோ அல்ல. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் கனி கொடுக்குறீங்களா?
உங்கள் குடும்பத்தில் உங்களை குறித்து சாட்சி சொல்கிறாங்களா? உங்கள் அக்கம் பக்கம் உங்கள் சபை உங்களை குறித்து சாட்சி சொல்லுதா? உங்கள் இனஜன மக்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்கிறாங்களா? நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தாயாரோட நான் பேசும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க நார்மலாக பேசிகிட்டே இருக்கச்சு அவங்களுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்தான்றதுக்காக நான் சாட்சி கொடுக்குறேன். ஏதோ ஒரு ஃபீலிங்கில் அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்குள்ளே இந்த தவறு வந்துடுச்சோ, இந்த எண்ணம் வந்துடுச்சோன்னு எனக்கு பயம் வந்ததுன்னு. அந்த பயம்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்காருங்கிறதுக்கு அடையாளம். நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு ஒரு யோசனை வருது தெரியுமா? நான் தேவனுக்கு பயப்படுற பயம். கர்த்தர் நாம மகிமைக்கு அந்த தாயாருக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நம்ம மனுஷத்தில் தான் இருக்கும். நமக்குள்ளே எந்த எமோஷன்ஸ் எந்த ஃபீலிங்ஸ் எப்போ வேணாலும் வரலாம். ஐயோ இந்த விஷயம் எனக்குள்ளே வருதே, நான் தேவனுக்கு விரோதமாக யோசிக்கிறேனோ அப்படிங்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளேயோ மனுஷிக்குள்ளேயோ இருக்கிறதுக்கு அடையாளம். நம்மளை பற்றி பெருமையாக பேசும்போது, நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் நம்மளே சொல்லி கொண்டு திரியும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இல்லை. பெருமை உள்ளவனுக்கு யார் எதிர்த்து நிற்கிறா? அப்போ நம்மளை பற்றி பெருமையாக சொல்கிறச்சே யார் எதிர்த்து நிற்பா நமக்கு? அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரா? கோபம், பொறாமை, கசப்பு, வஞ்சகம், பழி வாங்குது நமக்குள்ளே வரைச்சே ஆவியானவர் இருப்பாரா? மெட்டுமையான எண்ணம் இருக்கிறச்சே இருப்பாரா? இருக்க மாட்டார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் தாவீதுக்குள்ளே அது ஒவ்வொரு நாளும் இருந்தது. அந்த ஆவியானவர் கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். அடுத்தது என்னோட லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28. சீக்கிரமாக முடிக்க போகிறேன், முடிச்சிடுறேன். மேரி நம்ம பார்க்குறோம், மரியாளை பற்றி பார்க்குறோம். லூக்கா 1:28. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 28லேருந்து 31 வாசிடுங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். போதும், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்றார். இந்த இடத்துல மரியாளை எதுக்காக தேவனுடைய பிளான்ஸ்ல ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்னா, நம்ம உலகத்துக்கு ஒரு ரட்சகரை பெற்று எடுக்கும்படியாக. தாவீது எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு? அந்த ராஜாவாக பண்ணி அந்த ராஜ வம்சத்துல நித்திய ராஜாவாக இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக. கான்செப்ட் புரியுதா? இங்க மரியாளை எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு? நம்மளுடைய தேவனான அந்த ரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்று எடுக்கும்படியாக. காட்ஸ் பிளான் மரியாளோட வாழ்க்கையில புரிஞ்சுதா? உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல, பார்க்க போறோம். அடுத்தது எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஆமீன். எஸ்தரோட சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ அந்த இடத்துல எப்படியா, அவளும் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தை பிறந்தவ தான். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த இடத்துல அவளை கர்த்தர் எதுக்காக தேர்ந்தெடுத்தார்னா, முழு யூத குலத்தை, என்டையர் நேஷனையே காப்பாற்றி ரட்சிக்கும்படியாக எஸ்தரோட அந்த ஒரு அழைப்பு இருந்திருக்கு. எஸ்தர் அங்கே கூப்பிடுறாங்க, எப்சிபா சிஸ்டர் கீழே உங்களை கூப்பிடுறாங்க. எஸ்தரோட அழைப்பு எதுக்காகனா, முழு யூத குலத்தையும் காப்பாற்றும்படியாக. அப்போ எஸ்தர் எதுக்கு தேவன் தெரிந்து கொண்டார்? முழு யூத குலத்தையும் காப்பாற்றும்படியாக. அப்போ அந்த விடுதலை ஆக்கும்படியாக. எஸ்தரோட புஸ்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லாமே தெரியும். உங்கள் எல்லாருக்குமே எஸ்தரோட சரித்திரம் தெரியும். அடுத்தது என்னோட கிதியோனை பற்றி பார்க்க போகிறோம். நியாயாதிபதி, ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 12 to 15. நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 12லேருந்து 15. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12லிருந்து 15ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு
விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஆமென். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரில் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். ஆமீன். இந்த கிதியோன் நியாயாதிபதியில் வாசிச்சு பாருங்க. கிதியோனை பற்றின உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். கிதியோனை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தேவ தூதர் வந்து அவங்க அம்மா அப்பாக்கு பற்றி பேசி எல்லாம் பண்ணியாச்சு மனாசை குடும்பத்தில். அப்போ அந்த இடத்துல இஸ்ரவேலர்கள் மறுபடியும் ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு யுத்தம் ஒரு வரச்சே அந்த இடத்துல கிதியோன் சொல்கிறான், நான் எப்படி பண்ணுவேன்? நான் வெறும் என்ன இந்த போர் அடிக்கிற அந்த என்ன அந்த வைக்கல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதெல்லாம் அடித்து அந்த ஒரு புல்லை அறுத்து இது பண்ணி அந்த காரியங்கள் தான் பண்ணிட்டு இருக்கான். நான் எப்படி யுத்தம் பண்ணுவேங்கரிச்சு? உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போ. கிதியோனுக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் என்னன்னா கர்த்தர் பேர்ல இருக்கிற விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள உங்களுக்கு எந்த விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருக்கா? அது போதும். அந்த கடுகளவு விசுவாசம் தான் மலையை உங்களை பேர்க்க வைக்கும். புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்ல, உன்னை அனுப்புகிறது யாருப்பா? நான் தான் அனுப்புறேன். அப்போ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போனா பலவீனமான பாண்டோம் நீங்க சொல்றச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிறது பலவீனம் தான், ஆனா உனக்கு இருக்கிற பலவீனத்துல என் கிருபை போதுமானதாயிருக்கும். அவருடைய உன்னத பலன் வந்து உங்களை தாங்கும், அவர் நடத்துவார். அதே கிதியோனை வச்சு தான் ஒரே ஆளை முறியடிக்கிற மாதிரி மீதியானரை முறியடிக்கும்படியாக கர்த்தர் செய்து இஸ்ரவேலரை மறுபடியும் விடுதலையாக்கினார். ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரியுமா? பாவம் செய்வாங்க, தேவ சமூகத்தில் முறையிடுவாங்க, கர்த்தர் யாராவது ஒருத்தரை கொண்டு விடுதலையாக்குவார். திருப்பி போய் முறுமுறுப்பாங்க, பாவத்தில் விழுவாங்க, அவங்க தண்டிக்கப்படுவாங்க, திருப்பி தேவ சமூகத்துக்கு வருவாங்க, கர்த்தர் யாராவது கொண்டு. இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் விழுந்து விழுந்து எழுந்துக்கிறோம். இந்த அனுபவத்துக்கு இன்றைக்கோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இனி நம்ம முந்தினதை யோசிக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, கர்த்தர் சமூகத்திலேயே சார்ந்திருந்து கர்த்தரையே சார்ந்திருக்கடிச்சு நிச்சயமாக நம்ம கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ நம்ம பைபிள் கேரக்டர்ஸில் பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எப்படி செய்ய போகிறாருன்னு 3 பாயிண்ட்ஸு சொல்கிறேன். எழுதிக்கோங்க. சோசன் அண்ட் சீல்டுன்னு போட்டுக்கோங்க டாபிக். சோசன் அண்ட் சீல்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிசியன்ஸ் சாப்டர் 1 verse 14. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அடுத்தது வாசிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். போதும். என்னவா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியில படைக்கணும்னு தீர்மானம் பண்ணான்னு உங்களால் நம்ப முடியுதா? வசனம் அதுதான் சொல்லுது. கிறிஸ்துவுக்கு முன்னே அப்படின்னா கிறிஸ்து இந்த பூமியில வரத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல இந்த நேரத்தில் இவங்க பிறக்கணும் எல்லாத்தையும் அவர் பிளான் பண்ணி வச்சுட்டாரு. எதுக்காக? அவருடைய நற்கிரியை நம்ம காண்பிக்கும்படி, அவருடைய ஸ்வீகார புத்திரிகளாக மாறும்படி, பரிசுத்த ஆவியானவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு தந்தருளி நம்மளை முத்திரை போட்டுட்டாரு கிறிஸ்துவுக்குள்ளாக. எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்? தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக. நம்ம பரிசுத்த ஆவியானவரால நம்ம எல்லாரும் அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகார்களாகும்படி, நற்கிரியைகளை செய்யும்படி, அப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனுக்கு ஒரு ஜனமாகும்படி, அப்படிப்பட்ட மகிமையுள்ள பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படி கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலியமாக அவர் செய்த தியாகத்தினால, அவர் இரத்தத்தினால, அவர் நாமத்தினால நமக்கு ரட்சிப்பை கொடுத்து விடுதலையை கொடுத்து பரிசுத்த ஆவியார்னால நம்மளை அவர் முத்திரை போட்டிருக்கார். புரியுதுங்களா? எதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காருங்கிறதுக்கு. அடுத்தது 2வது, ஒர்க்கிங் த்ரூ வீக்னஸ். நம்மளுடைய பலவீனங்களில் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக.
ஒர்க்கிங் த்ரூ அவர் வீக்னஸ். நம்ம எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு, அந்த பலவீனத்திலையும் அவர் கிரியை செய்யும்படியாக நம்ம இல்லை. 2 கொரிந்தியர் 4:7. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இது நம்மளால உண்டானது அல்ல. நம்மளை எப்படியோ ஆதாம எப்படியே உண்டு பண்ணினாரு, மண்ணினால தான். அப்ப இந்த பொக்கிஷம் யாருனால வந்தது? தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய ஆவியினால, அவருடைய பலத்தினால. அப்ப நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நான் செஞ்சிட்டேன்னு சொல்லிக்கொள்றதுக்கு அல்ல, நம்ம பலவீன பாண்டோம், நம்ம மண்ணுன்னு நினைத்து நமக்குள்ள கிரியை செய்கிற தேவனுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏதாவது ஒன்று நம்ம நல்லா செஞ்சோம்னா, யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னா சொல்ல வேண்டியது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? செஞ்சது நான் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்ம சாதாரண மண், நம்மளை வச்சு எதுவுமே நம்மளாலேயே செய்ய முடியல. ஆனால் நம்மளோட பலவீனத்துலேயும், நம்ம சோர்ந்து போய் இருக்கச்சேவும், நம்மளோட ஒரு சில லிமிட்டேஷன்ஸ்லேயும் நமக்குள்ள ஆண்டவர் அவர் உன்னத பலனை கொடுத்து அவர் ராஜ்யம் கட்டும்படியாக, அவர் நீதியில் நடக்கும்படியாக நம்மளை அவர் தெரிந்து கொண்டார். புரியுதுங்களா? ஆமீன். 3வது ராயல் ஐடென்டிட்டி. அதாவது ராயல் ஐடென்டிட்டிக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? ராயலுக்கு ராஜரீக மகிமை. நம்மளோட அடையாளம் எப்படி? ராஜரீக அடையாளமாக மாற்றுகிறார். நம்ம சொல்லுவோம், நான் ஏழை குடும்பத்தில் இருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல மூலையில் இருக்கேன். ஆனால் ஆண்டவர் எப்படி மாற்றுறாரு? ராஜரீக மேன்மையாக, ராஜரீக ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்குறாரு. என்னோட கூட எரேமியா 1:5 வாசிங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமீன். எப்படியா? நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பெயர் சொல்லி அழைத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி என்ன பண்றாராம்? தீர்க்கதரிசியா அழைத்திருக்கு. இது யாருக்கு சொல்றாரு? எரேமியாக்கு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து எதுக்காக? அது ஒரு மேன்மை இல்லை, தீர்க்கதரிசியா இருக்கிறது. ராஜாக்களுக்கும் தேசங்களுக்கும் போய் கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்கதரிசிங்கிறது யாருன்னா கர்த்தருடைய வாயாக பிரயோஜனப்படுத்துறவர்கள். அது நம்ம சுய இஷ்டத்துல எனக்கு தோன்றதை, எனக்கு கேட்டதை நான் பார்க்கறத வச்சு சொல்றது தீர்க்க தரிசனமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை வசனத்தின்படி பிரத்யட்சமா ஆண்டவர் கர்த்தரே தேவன் என்றால், எலியாவோடு இருந்தவர், எரேமியாவோடு இருந்தவர், ஏசாயாவோடு இருந்தவர், நம்மோடு இருந்து தீர்க்க தரிசனம்னு நான் ஆசைப்படுறதல்ல, அவர் சித்தத்தின்படி நடத்துறது. அப்ப நானா ஒன்று சொல்ல முற்படுறச்சே அது நடக்காது. ஆனா கர்த்தருடைய வாயாக கர்த்தர் நம்மளை மாற்றும் போது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பரிசுத்தப்படுத்தி வேறு பிரித்து தீர்க்கதரிசியா மாத்தி, அது ஒரு ராஜ மேன்மை இல்லையா? யோசிச்சு பாருங்க. ராஜாக்களும் பிரபுக்களும் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கைகளை கட்டி தேவன் என்ன சொன்னார்னு காத்துக்கிட்டு நிற்பாங்க. என்டையர் PM CMலேருந்து கை கட்டி கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மேன்மையை யாரால கொடுக்க முடியும்னா தேவனால. தேவனுடைய சித்தம், தேவனுடைய உன்னத அழைப்பு தான் சோசன் ஃபார் காட்லி பர்பஸ். புரியுதுங்களா? தேவனுடைய சித்தத்துக்குன்னு வேறு பிரிக்கப்பட்ட நபர்கள். ஆமீன். இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஜெருபாபேலை பற்றி நான் ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். ஜெருபாபேலை ஆண்டவர் ஆலயம் கட்டுக்கார பணியில் ஆண்டவர் எடுத்து பிரயோஜனப்படுது. சாதாரண மனுஷன்தான், ஆனாலும் கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக ஆவியானவர் அங்கே எழுப்புறார். எனக்கு எப்போ இந்த ஜெருபாபேலுக்கும் கோரேஸுக்கும் கொஞ்சம் இது வரும். கோரேஸ் ராஜாவா புறஜாதியிலேருந்து வந்தவர், ஜெருபாபேல் பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்தவர். எத்தனையோ கோத்திரத்துக்கு முன்னாடி விட்டு போனதை ஜெருபாபேலை வச்சு ஆண்டவர் பிடிக்கிறாரு. திருப்பி சவுல் விட்டுட்டு போனதை பார்க்கறச்சு நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம், எஸ்தரை வச்சு பிடிக்கிறாரு. சவுலும் பெஞ்சமின் கோத்திரம் தான், எஸ்தரும் பெஞ்சமின் கோத்திரம் தான். உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் தேவனுடைய அழைப்பை விட்டுட்டு போயிருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து கர்த்தர் ராஜ்யம் கட்டும்படியாக ஆண்டவர் கூப்பிடுகிறார். அந்த அழைப்புக்கு நம்ம செவி கொடுத்து ஒத்துக்கொள்வோம். இப்போ நான் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த விஷயத்தில் நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. முதலாவது ஒபீடியன்ஸ்.
எழுதிக்கோங்க, கீழ்ப்படிதல். அவர் ஹார்ட் ஷுட் பி ஆல்வேஸ் வில்லிங் டு லிசன். நம்மளுடைய இருதயமானது எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அவர் ஹார்ட் ஷுட் பி ஆல்வேஸ் வில்லிங் டு லிசன், வெயிட், கோஆப்ரேட் வித் ஹிஸ் டைமிங். எப்படியா? அவர் ஹார்ட், நான் இங்கிலீஷ்னு சொல்லி தமிழ்லேயே சொல்கிறேன். அவர் ஹார்ட் ஷுட் பி ஆல்வேஸ் வில்லிங் டு லிசன், வெயிட், கோஆப்ரேட் வித் ஹிஸ் டைம். தேவனுடைய சித்தத்தையும் சத்தத்தையும் கேட்கறதுக்கு நம்ம இருதயம் ஆயத்தமாக இருக்கணும், கேட்க ஆயுதமாக இருக்கணும், காத்திருக்க ஆயுதமாக இருக்கணும். தேவனுடைய சத்தத்துக்கு கோஆப்ரேட் பண்ண, அதாவது ஒத்துழைக்க அவருடைய நேரத்திற்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அவர் எனக்கு சொல்லிட்டாருன்ட்டு நான் உடனே போய் பண்ணக்கூடாது. ஒரு நேரம் காலம் என்னன்னு அவர் சொல்லுவார். குறித்த காலத்துக்கு அவர் தரிசனம் வைப்பார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழறதுக்கு ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, சந்தோஷமாக இருக்க ஒரு காலம் உண்டு, துக்கத்தை கொண்டாட ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. அந்த நேரம் அவர் சொல்கிறச்சே தான் நம்ம அதை செய்யணும். ரெண்டாவது, ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் ஸ்மால் டாஸ்க். எந்த ஒரு வேலையை, உங்களை பாத்ரூம் கழுவ சொன்னாலும் நீங்கள் அதில் உண்மையாக இருக்கணும். உங்களை மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ண சொன்னாலும் உண்மையாக இருக்கணும். உங்களை நம்பி பெட்டி கேஷை ஃபுல்லாக கொடுத்துட்டு போனாலும் உண்மையாக இருக்கணும். உங்களை நம்பி டீ போட சொன்னாலும் உண்மையாக இருக்கணும். உங்களை நம்பி எல்லா ப்ரோக்ராமையும் ஆர்கனைஸ் பண்ண சொன்னாலும் உண்மையாக இருக்கணும். உங்களை நம்பி பெருக்க சொன்னாலும் உண்மையாக இருக்கணும். அப்போ தான் தேவனுடைய பர்பஸ்க்கு நீங்கள் செயல்பட முடியும். மூணாவது, ரெசிலியன்ஸ். அதாவது உங்களுடைய கேரக்டர், ட்ரூ கேரக்டர் வளரும்படியாக உங்களுக்குள்ள சில மாற்றத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர், நம்ம இன்னைக்கு ஆராதனையில் பார்த்தோம்ல, எங்களை உடைத்து உருவாக்குங்கப்பா, எங்களை அந்த நெருப்பு நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை பொண்ணாக விளங்க செய்யும்படி. பொண்ணு நெருப்பில் போட்டால் தான் அது சரியாக வரும், தூசி எல்லாம் போயிட்டு அது ஒரு என்ன ஒரு ஆர்னமெண்ட்ஸாக வரும். வெறுமனையே வச்சுருந்தா குப்பைன்னு தூக்கி போடுவோம். அப்போ நம்மளை அப்படியே வச்சே இல்லை, நம்மளை பண்படுத்தும்படி, நமக்குள்ள நல்ல சுபாவங்கள் உருவாகும்படி, நம்ம கேரக்டர்ஸ் உருவாகும்படி we are chosen for God's plan. அந்த தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை அவர் அழைக்கிறார்னா தனிமைப்படுத்துவார், அடிப்பார், உதைப்பார், மிதிப்பார், உருவாக்குவார், பணிந்து கொள்ளுவார், ஒரு ஆசீர்வாதமாக வைப்பார். புரியுதுங்களா? இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். எல்கேஜி படிக்காமல் நான் டாக்டர் ஆக முடியாது, எல்கேஜி படிக்காமல் நான் கலெக்டர் ஆக முடியாது. எல்லாத்துலேயும் நான் லைனாக படித்தாதான், அந்த எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். ஃபெயில் ஆக திருப்பியும் எக்ஸாம் வைப்பார். அவர் ஜீசஸ் எ குட் டீச்சர். அவர் எந்த ஸ்டூடெண்ட்டையும் ஃபெயில் ஆக விட மாட்டார். அதனால தான் ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். அவரும் ஃபெயில் ஆகலை, நம்மளையும் ஃபெயில் ஆகவே விட மாட்டார். அடுத்தது, நம்மளோட இன்னைக்கு காட்ஸ் கால் ஃபார் அஸ் எதுக்காக நம்மளை கூப்பிட்றாரு தெரியுமா? பர்சனல் வேல்யூ. எழுதிக்கோங்க, பர்சனல் வேல்யூ. நம்மளை குறித்து ஒரு மதிப்பு, நம்மளை குறித்தான மதிப்பு, சுய மதிப்பு. பர்பஸ்ஃபுல் லிவிங், ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ, அவருடைய சித்தத்தை சுமந்து கொண்டு செய்ய, ஒரு நற்சாட்சி வாழ்ந்து காமிக்க, நான் மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காமிக்க, கனி கொடுக்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்த, இயேசுவை பிரதிபலிக்க இன்னைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? இன்னைக்கான தலைப்பு சொல்லுங்க மறுபடியும் ஒரு வாட்டி. தேவனுடைய திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? என்ன உருவாக்குறாரு, என்ன மாத்துறாரு, என்ன ஒரு ரோல் மாடலாக வைக்கிறாரு, என்னை கொண்டு கர்த்தர் ராஜ்யத்தை கட்டுறாரு, என்னை இயேசுவை பிரதிபலிக்க வைக்கிறாரு, என்ன ஆசீர்வாதமாக வைக்கிறாரு. ஆமீன். சோசன் ஃபார் காட்ஸ் பிளான். புரிஞ்சதா? இப்பொழுது மகள் இதை பற்றி ஒரு சிறு இது கொடுத்துட்டு ஜபிப்பாங்க. Praise Lord. Praise Lord.
இன்றைக்கோ கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அழகான வார்த்தையை சொன்னார். என்னது? நம்மளை தேவன் தேர்ந்தெடுத்திருக்காரு, அதுவும் அவரோட திட்டத்திற்காக. ஆமேன். சும்மா நம்மளை இந்த பூமியில் படைக்கல அவர். He has a plan for all of usன்றதை இன்னைக்கு நம்ம பார்த்துருந்தோம். நம்மளுக்காக ஆண்டவர் ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்காரு, நம்பிக்கை இருக்க, ஒரு நோக்கம் இருக்குன்றதை பார்த்தோம். இது மத்தியில் நம்மளுக்கான ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்காரு, நம்மளை எல்லாத்துலேயும் அவர் கைட் பண்ணுறாருன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கும் கர்த்தர் இவ்வளோ ஒரு அழகான வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்த தேவனை நோக்கி நம்ம ஜெபிப்போம், நம்ம அர்ப்பணிப்போம். இன்னைக்கு உண்மையாகவே நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, ஆமாம் நான் தேவனோட ராஜ்யத்தை கட்ட தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், நான் தேவனுக்கு தான் சொந்தம், தேவனுக்கு என்னெல்லாம் பிரியமோ அதை தான் நான் செய்வேன்னு நீங்கள் இன்னைக்கு உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா, என்னோட கண்களை மூடி இந்த ஜெபத்தில் நம்ம ஒரு மனதோடு நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா நன்றி ஏசப்பா, இன்றைக்கு இந்த வார்த்தைக்காக நன்றி 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 தகப்பனே. கர்த்தாவே ஏசப்பா, நீர் எங்களை ஆண்டவரே தாயின் கருவில் உருவாறதுக்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே ராஜா. அப்பா நீர் எங்களை முன்குறித்தீர் அப்பா, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே எங்களை முன்குறித்தீர் தகப்பனே. உம்முடைய சித்தத்திற்காய், உம்முடைய நோக்கத்திற்காய் எங்களை முன்குறித்தீர் ஆண்டவரே. அப்பா அநேக காரியங்கள் மற்றவர்களுக்கு நடக்கிறது போல எங்களுக்கு நடக்கலாம் ஆண்டவரே, அது ஏன் எங்களுக்கு புரியுது ஏசப்பா. ஏன்னா நாங்கள் உம்மால் வேர் பிரிக்கப்பட்டவர்கள் ஏசப்பா, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே, நாங்கள் ஸ்பெஷல் ஏசப்பா, நாங்கள் உமக்கு விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. உம்முடைய நோக்கத்தை செய்கிறதே அப்போ, உம்முடைய சித்தத்தை செய்கிறதே எங்களோட வாஞ்சையாகவும் எங்களோட போஜனமாகவும் இருக்கட்டும் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமேன் ஆமேன். இன்னும் சிறிது நேரம் தான் நம்ம சர்ச் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கேட்டுட்டு அப்புறம் ஜெபிச்சுட்டு முடிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் சபையோட அனௌன்ஸ்மெண்ட்டை பார்ப்போம். நம்மளுடைய சபையில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 5 மணிக்கு நம்மளோட சபையோட ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. எல்லாரும் நேரில் வந்து கலந்து கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி எல்லா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமையும் காலையில் 5 மணிக்கு ஆன்லைனில் நமக்கு செயின் பிரேக்கர்னு ஒரு ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கு. அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்து யூத்துக்காக அதேமாதிரி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு ஆன்லைனில் கிரைஸ்ட் ஆனரபிள் வெசில்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் நடக்கு, அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லை, இன்பர்சனாகவும் எல்லா மாதமும் 2வது சனிக்கிழமை நம்மளுடைய சபையில் நேரில் 6:30 மணிக்கு நடக்கு, நீங்கள் நேரில் கலந்து கொள்ளுங்கள். அடுத்து கிட்ஸ் சர்வீஸ் நம்மளுடைய சபையில் எல்லா மாதத்தையும் 2வது சனிக்கிழமை மட்டும் கிடையாது, மற்ற எல்லா சனிக்கிழமையும் நேரில் ஈவினிங் 6:30 மணிக்கு நடக்கு. எல்லா குழந்தைகளை நேரில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அடுத்து உமன் சர்வீஸ், உமன் ப்ரேயர் எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு சபையில் நடக்கு. நீங்கள் எல்லோரும் நேரில் கலந்து கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஜாமக்கார ப்ரேயர் எல்லா மாதமும் 3வது வியாழக்கிழமை இரவு 9:30 மணிக்கு சபையில் நடக்கு. எல்லாரும் நேரில் கலந்து கொள்ளுங்க. அதே மாதிரி எல்லா மாதமும் முதல் தேதி நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடக்கு, காலையில் 5 மணிக்கு நடக்கு. நேரில் கலந்து கொள்ளுங்க. அன்றைக்கி பந்தியும் ஆயத்தப்படுத்தப்படும். இது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரேயர் சப்போர்ட்டோ இல்லை உங்களுக்கு கவுன்சிலிங்கோ தேவைப்பட்டால் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் சேட் பாக்ஸ்லேயும் சபையோட நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதன் மூலயமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Praise Lord. Praise Lord. இப்பொழுதும் நம்ம எல்லாருமே இதே ஒன்னஸோட சேர்ந்து ஒரு சில காரியங்களுக்காக நம்ம உண்மையாய் ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஊக்கமாய் ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென் ஆமென். எஸ் ஆமா, நம்ம யாருமே மௌனமாக இருக்க போகிறதில்ல. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வைராக்கியமா பக்தியோடும் வைராக்கியத்தோடும் கூட அவரோட பிரசன்னத்தில் நம்ம ஜபிக்க போகிறோம். அப்பா நன்றி இயேசப்பா, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. என் தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. அப்பா இப்பொழுதும் கூட இயேசப்பா, அப்பா நாங்கள் சபையாய் ஓர் குடும்பமாய் அப்பா சகோதர சகோதரிகளாய் அப்பா சேர்ந்து உம் சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் தகப்பனே.
அப்பா நாங்கள் இப்பொழுதும் கேட்பது, அப்பா நீர் எங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்க. நம்ம எல்லாருமே சொல்வோமா, எத்தனையோ பேர்ல குடும்பமே இல்லாம அனாதை ஆசிரமத்திலயும் ஹோம்லயும் இருக்காங்களே, ஆனா என் தேவன் எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கார், நன்றி சொல்லுவோமா. ஒரு நல்ல தாயை கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல தகப்பனாரை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கார், நல்ல கணவன், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறாங்களே, நல்ல இன்லாஸ் கொடுத்திருக்காங்களே, சந்தோஷத்தோட சொல்லுவீங்களா? எத்தனையோ பேருக்கு இவங்களாம் கூட இல்லாம இருக்காங்களே, ஆனா ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறீரே, நன்றி 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 சுவாமி. அப்பா இப்பொழுதும் கூட ஏசப்பா ஒவ்வொருத்தரோட பலவீனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க ஆண்டவரே யெகோவா ராஃபாவா இருந்து ஒவ்வொருத்தரோட பலவீனத்துல நீரே பலனா இருந்து சுகத்தை நீர் தரப்போவதற்காக நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்துல உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பலவீன பகுதி இருக்கோ, நம்ம லாஸ்ட் டைம் செய்த அந்த கரத்தை எடுத்து அந்த இடத்துல வைங்களேன். பக்கத்துல யாரையுமே பார்க்காதீங்க, பக்கத்துல யார் இருக்காங்கன்னு எதுவுமே பார்க்காதீங்க, கூச்சமே படாதீங்க. wherever you have the pain, keep your hand right away there. அந்த இடத்துல உங்க கரத்தை வைங்களேன். விசுவாசத்தோட அந்த இடத்துல கரத்தை வைத்து இயேசுவின் நாமத்தினால அப்பா எனக்கு சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா. யெகோவா ராஃபா என்னை சுகப்படுத்துங்க. வாயை திறந்து சொல்லுங்க, யெகோவா ராஃபா என்னை சுகப்படுத்துங்க. யெகோவா ராஃபா என்னை சுகப்படுத்தும் தெய்வமே. அப்பா என்னை சுகப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும். அப்பா கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்கள் அப்பா அந்த கரு திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா தேவையில்லாத யூட்ரஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அப்பா அதை நீங்களே அப்பா க்ளீன் பண்ணி ஒரு ஹெல்தியான உமனாக நீங்க மாத்துங்க ராஜா. அப்பா யாருக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த சுகவீனங்கள் அப்பா இந்த காலத்துல அநேக இடத்துல நாங்கள் பார்க்கிறோமே, காய்ச்சல்களும் அப்பா வைரஸ் என்னென்னமோ பரவி கொண்டு வருகிறதே ராஜா. அப்பா எங்களோட இம்யூனிட்டி பவர் நீர் மாத்திரமே ராஜா. எங்களோட இம்யூன் சிஸ்டமா நீங்க இருங்க கர்த்தாவே. அப்பா உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அப்பா இவர்களை தொழட்டும் ராஜா. அப்பா தலைவலியா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், அப்பா ஹார்ட் இஷ்யூஸ், அப்பா கிட்னி இஷ்யூஸ், என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அப்பா என் தேவனே அது உமக்கு எம்மாத்திரம் சுவாமி. நீர் ஒரு நொடி பொழுது நினைத்தால் போதும் ராஜா, அவர்களுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை கட்டளை இட்டு அப்பா அன்றைக்கு நீர் அப்பா நாங்கள் வேதத்துல பார்க்கிறோமே, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே, விசுவாசத்தோட நாங்கள் சொல்லுகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால இனி பலவீனங்கள் இல்ல ராஜா. அப்பா நாங்கள் பலவான்களாக இருப்ப போறதுக்கு நன்றி சுவாமி. அப்பா காண்டாமிருகத்தின் ஒத்த பலத்தை நீர் தரப்போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் வைராக்கியமாக எழும்ப வேண்டும். அப்பா சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களிலும் நாங்கள் பார்க்கிறோமே அநேக கொள்ளை நோய்கள் பரவி கொண்டு வருகிறது ராஜா. அப்பா இம்மட்டும் ஏசப்பா எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே அப்பா, அதுக்கு நன்றி. ஒவ்வொருத்தரும் நீங்க சுகப்படுத்துங்க அப்பா. என்னென்ன வேக்சின்ஸ்னால சைடு எஃபெக்ட்ஸ் வருதோ அதை எல்லாத்தையும் நீங்க மாற்றி போட்டு நீரே அவர்களை பலப்படுத்துங்க அப்பா. அநேக இடத்துல பார்க்கிறோமே ஏசப்பா earthquakes வருதே சப்பா. ஜப்பான்ல earthquake இருக்கே ராஜா, எத்தனை பேர் மரிச்சு போயிருக்காங்க ராஜா. அநேக இடத்துல வெள்ளங்கள் இருக்கே கர்த்தாவே. அப்பா நீர் ஆண்டவர் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னீங்க தான் ஆண்டவரே. ஆனாலும் ஏசப்பா இதே வேதத்துல போட்டிருக்கே அப்பா, என் நாமத்தினால ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி அப்பா அப்பா மன்னிப்பு கேட்கும் போது தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறீரே ராஜா. அப்பா நாங்கள் ஒரு மனப்பாட்டோட கேட்கிறோம் சுவாமி, எங்க பாவத்தை மன்னிச்சிருங்க ராஜா. எங்களோட அக்கிரமத்து நிமித்தம் தான், எங்களோட மீறுதல் நிமித்தம் தான் இது நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம் நீங்கள் மனம் இறங்குங்க. நம்ம எல்லாம் கேட்போமா, ஏசப்பா இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க ஏசப்பா, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க ஏசப்பா. எங்க தேசத்தை அழிச்சிடாதீங்க, இந்த உலகத்தை அழிச்சிடாதீங்க ராஜா. ஒரு ஆத்துமாவும் நரகத்துக்கு வீணா போயிடக்கூடாது. யாருமே ஏசப்பா பிசாசுக்கு சொந்தமா போயிடக்கூடாது ராஜா. இயேசுவின் ராஜ்யத்திற்காக, இயேசுவுக்காக அப்பா சந்தோஷமா வைராக்கியமா அப்பா உம்மண்டையில் வர வேண்டுமே ராஜா. ஆத்துமாக்களை தொடுங்க ராஜா. அப்பா இந்த எங்க குடும்பங்களே ஆகட்டும், சபைகளில் ஆகட்டும், அப்பா இந்த உலகத்திலே ஆகட்டும், அப்பா எங்க தேசத்துல அநேக பேர் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்களே, நம்ம எல்லாரும் அவங்க ரட்சிப்புக்காக ஜெபிப்போமா? இன்னும் உங்க குடும்பத்துல இல்ல உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ, இயேசுவின் நாமத்தினால அப்பா நீங்க அவங்கள தொடுங்க ராஜா, அவங்கள நீங்க சந்திங்க ராஜா. எத்தனை சாட்சிகள் நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. நீங்க தொட்ட மாத்திரத்துல, நீங்க நினைத்த மாத்திரத்துல அப்பா அவர்கள் ரட்சிக்கிறாங்களே சப்பா, ரட்சிக்கப்படுறாங்களே ராஜா. அப்பா
ஒரே ஒரு விஷயம் ஏசப்பா, உம்முடைய ஒரு தொடுதல் அந்த மனிதர்களை மாற்றக்கூடும் சுவாமி. அந்த கல்லான இருதயம் அப்பா நீ சதையான இருதயமாக மாற்ற போவதற்காக நன்றி சுவாமி. சதையான இருதயமாக நீ மாற்ற போவதற்காக நன்றி. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் என்று அப்பா உம்மண்டையில் மனம் திரும்பி வரட்டும் ராஜா. பாவத்திற்கு நேராக போய் சிக்கிக் கொள்ளாதபடி பரிசுத்தத்திற்கு நேராக உம்மண்டையில் வந்து சேரட்டும் ராஜா. நீர் எப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா எங்க குடும்பங்கள்ல ஆகட்டும் அப்பா, இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பக்கத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா எத்தனை பேர் கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறாங்க ராஜா. அப்பா நீயோ கடன் வாங்க மாட்டே, ஆனால் கடன் கொடுப்பாயே என்று வேத வசனம் சொல்லுகிறதே சுவாமி. அப்பேற்பட்ட நிலைமை அப்பா எங்க தேசத்தை விட்டு போகட்டும். இனி கடன் இல்லை, அந்த சாபம் இல்லை ராஜா. எல்லாருமே செப்பா உமக்குள்ளாக சந்தோஷத்தோட அப்பா தேவையானது எதுவோ அதன்படி வாழ அப்பா, இன்னும் நாங்கள் பேராசை கொண்டு எல்லாத்துக்கும் கடன் 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 என்று செய்யாதபடிக்கு அப்பா நீர் கொடுத்ததில் சந்தோஷமாய் வாழ எங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்டுங்க. கடன்னால தற்கொலை பண்ணி கொள்கிறாங்க ராஜா. இந்த நிலைமை எல்லாத்தையும் மாற்றி போடுங்க ராஜா. அப்பா அதே போல பிரிந்த குடும்பங்களுக்காக நாங்கள் உங்க சமூகத்துக்கு வரோம் ராஜா. என் தேவனே, கர்த்தர் நீர் இணைத்தது மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் ராஜா. ஒரு விஷயம் மனம் இறங்கு. எத்தனையோ குடும்பங்கள் ஏசப்பா செதறி போறாங்களே, அதை பார்த்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா எவ்வளவு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் ஏசப்பா. இந்த நிலைமை எல்லாத்தையும் மாற்றி போடுங்க ராஜா. அப்பா பிசாசுக்கு எந்த குடும்பத்தார்களும் சொந்தக்காரன் கிடையாது ராஜா. இயேசுவே நீரே எல்லா குடும்பத்திற்கும் தலையும் தலைவருமா இருக்கிறீர் ராஜா. நீரே மத்தியஸ்தரா இருக்கிறீர் ராஜா. பிசாசுக்கு நாங்க யாருமே சொந்தக்காரங்க கிடையாது. சத்ருக்கு எங்க மீது அதிகாரம் கிடையாது இயேசுவின் நாமத்தினால. சத்ருக்கு எந்த குடும்பத்தின் மீதும் அதிகாரம் கிடையாது சுவாமி. நீரே ஒரு குடும்பத்திற்கு நடுவுல உம்முடைய பரிசுத்தத்தை, உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தை அப்பா ஒரு மன நிம்மதியை நீங்க கட்டளையிடுங்க ராஜா. நிம்மதி இல்லைன்னு என்னென்னமோ கண்ணா பின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போறாங்களே, இல்ல ராஜா இயேசு அண்டையில் வரட்டும் சுவாமி. நீர் ஒரு அப்பா அளவிட முடியாத ஒரு சமாதானத்தை கொடுக்கிறீரே, அதை அவர்கள் ருசி பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா வேலை இல்லாதவர்களுக்காக உங்க சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே அவங்களுக்கு எந்த இடத்துல வேலையை நியமித்திருக்கிறீரோ அப்பா ஏற்ற வேலையில நீர் அந்த வேலையை தரப்போவதற்காக நன்றி. கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அது வீணாய் விருதாவாய் போகாதபடிக்கு அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் நீர் கொடுத்திருக்கிற குடும்பத்திற்கும் சொசைட்டிக்கும் ஹெல்ப் பண்ணும்படிக்காக அப்பா அவங்க கையின் பிரயாசத்தை நீங்களே ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா அதே போல இப்பொழுதும் ஏசப்பா நாங்கள் எங்க தேசத்துல இருக்கிற அப்பா ஒரு ஊழியக்காரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடைசி காலத்துல என்னென்னமோ அப்பா கள்ள உபதேசங்கள் பரவி கொண்டு வருகிறது ராஜா. அப்பா இந்த நிலைமை மாற வேண்டும் ராஜா. அப்பா நாங்கள் விழித்திருந்து ஜபித்திருந்து விழித்திருக்க அப்பா அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. இந்த குள்ள நரிகளுக்கு, இந்த ஓநாய்களுக்கு சபைகளுக்குள்ள அதிகாரம் இல்லை சுவாமி. அப்பா எங்கள் வீட்டிற்குள்ள அதிகாரம் இல்லை, எங்க தேசத்திற்குள்ள அதிகாரம் இல்லை ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஆவியான தேவனே எங்களுக்கு அந்த ஞானத்தை தாங்க. எப்படி இப்பேற்பட்ட மக்களை ஏசப்பா நாங்க ஹேண்டில் பண்ணணும் அப்பா. இந்த மாதிரி காரியங்கள் சபைக்குள்ளேயோ ஊழியங்களுக்குள்ளேயோ குடும்பத்தாருக்குள்ளேயோ வராதபடிக்கு அப்பா எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும் அந்த புத்தியை, அந்த அறிவை நீர் மாத்திரமே எங்களுக்கு தாங்க ராஜா. அப்பா என்னென்னமோ ஊழியம் பண்றாங்களே, இமோஷன்ஸை வச்சு ப்ராஃபசி பண்றது, இமோஷன்ஸை வச்சு காசு வாங்குறது அப்பா, பிள்ளைகளை தப்பாய் பிரயோஜனப்படுத்துவது, எஸ்பெஷலி பெண் பிள்ளைகளை தப்பாய் பிரயோஜனப்படுத்துறதுல நாங்கள் கேள்விப்படுறோமே ராஜா. அப்பா இந்த சாபம் மாற வேண்டும் சுவாமி. இந்த நிலைமை எங்கள் தேசத்தை விட்டு மாற வேண்டும் ராஜா. அப்பா இனி இப்பேற்பட்ட காரியங்களுக்கு அப்பா நாங்கள் அதிகாரத்தை எடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அப்பா இந்த நிலைமை எல்லாம் மாற போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அவர்கள் எல்லாம் சிதறடித்து வந்த இடத்துக்கே திரும்பி போகட்டும் ஆண்டவரே. அப்பா இனி அவர்கள் இந்திய தேசத்துக்குள்ள வராதபடிக்கு அப்பா எல்லைகள் முழுதும் அப்பா ரைட் ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் சுவாமி. அக்னி மதிலாக நீர் இருப்பீராக ராஜா. ஒரு ஸ்டேட்ஸ்லயும் ஏசப்பா நீங்க வாங்க. நீர் ஏசப்பா இன்னைக்கு நாங்க வர்ஷிப்ல சொன்னபடி எங்க தேசத்தை நீர் ஆளுகை செய்வீராக, எங்க இந்திய தேசத்தை நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. சோ தட் ஏசப்பா இந்த மாதிரி காரியங்களுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் சுவாமி. அப்பா
அது எல்லாத்துக்கும் முன்னாடி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வேதத்துல தேறினவர்களாய் வேரூன்றி நிற்க, வசனத்தை நாங்கள் தப்பாய் புரட்டி பேசாதபடிக்கு, வசனத்தை தப்பாய் புரிந்து கொள்ளாதபடிக்கு அப்பா வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படி அந்த ஞானத்தை கற்றுத்தாரும் ஆவியானவரே. நீர் எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக உமக்கு நன்றி 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 சுவாமி. அப்பா நீரே எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுங்க, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் அப்பா உங்க ரத்த கோட்டைகளும் நீர் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய நாமம் மாத்திரமே எப்பொழுதும் உயர்த்தப்படட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு வரியை மட்டும் பாடி நம்ம முடிப்போமா? துதியினால் யுத்தம் செய்வோம், ஜபத்தினால் யுத்தம் செய்வோம், யுத்தம் செய்வோம், இப்படிதான் யுத்தம் செய்வோம். துதியினால் யுத்தம் செய்வோம், ஜபத்தினால் யுத்தம் செய்வோம், அறிக்கையால் யுத்தம் செய்வோம், இப்படிதான் யுத்தம் செய்வோம். சூழ்நிலைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர், பலவீனங்களை பார்க்கிலும் சொல்லுவோமா, என் தேவன் பெரியவர். சூழ்நிலைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஜபத்துல நம்ம எல்லாத்தையும் ஜெயம் எடுப்போம் என்ற விசுவாசத்தோட சொல்லுவோமா? பலவீனங்களை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். துதியினால் யுத்தம் செய்வோம், ஜபத்தினால் யுத்தம் செய்வோம், அறிக்கையால் யுத்தம் செய்வோம், இப்படிதான் யுத்தம் செய்வோம். இயேசப்பா துதியினால ஜபத்தினால விசுவாச அறிக்கையினால ஆண்டவரே நாங்கள் யுத்தம் செய்வோம் சுவாமி. சூழ்நிலைகளை காட்டிலும் அப்பா எங்களோட பலவீனங்களை காட்டிலும் என் தேவ ஆவியானவர் நீர் பெரியவர் சுவாமி. நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் வழி நடத்தும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நாங்கள் ஜெபித்ததன் மூலமா விழுந்த எந்த குறைகளும் எந்த ஆவிகளும் லூக்கா 10:19 ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசுவின் நாமத்தில் அறிக்கை எடுக்கிறோம். ஆமேன் ஆமேன். God bless you.